देव ऊचुः नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः नमः प्रकृत्यै भद्रायै नियताः प्रणताः स्मताम्. ஸோ தேவர்கள்லாம் சுதி பண்ணும்போது நமோ தேவே மகாதேவே, மகாதேவிக்கு நமஸ்காரம், தேவிக்கு நமஸ்காரம், சிவாயை மங்களத்தை தருவோளுக்கு நமஸ்காரம், சததம் நமகன்னு ஆல்வேஸ் உன்னையே நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். நம பிரகிருத்தியே, பிரகிருதி ரூபமாக பிரகிருதி வடிவே இருக்கா. ஸோ விராட வடிவம் எடுக்கும்போது பிரகிருதி ரூபமே அவள் தான் உலகத்தில் பிரபஞ்சமாக வடிவெடுத்திருக்கிறாள். பத்ராயே, பத்ரம்னாலும் மங்களங்களை அளிப்பவள். நியதாக பிரணதாக ஸ்மதாம் அப்படின்னு நாங்கள் நியமப்படி உன்னை நாங்கள் சாஸ்திரம் எப்படிலாம் சொல்லியிருக்கோ அதை மாதிரி நாங்கள் வணங்குற உள்ள உருக மனமுருக மனசா வாச்சா காயான்னு சொல்கிறது 3 கரணங்களால் நம்ம தேவியை கும்பிடுறோம். அந்த மாதிரி அந்த நியமத்தில் நாங்கள் எல்லாம் உங்களை வணங்குகிறோம். देवावुः नमो देव्यै महादेव्यै स्वायै सततं नमः नमः प्रकृत्यै भद्रायै नियताः प्रणताः स्मताम्. ताम् अग्निवर्णां तमसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु जुष्टां दुर्गां देवीं शरणम् अहं प्रपद्ये सुतरसि तरसे नमः. ताम् अग्निवर्णां, அக்னிவர்ணம்னு என்னது நல்ல பொன்னிறம் பொன்மேனியவள் தேவி இல்லையா, மகாலட்சுமி ஸ்வரூபம் அவள். முதல்ல வரும்போதே மகாலட்சுமி தான் அவள் மெயின் டெய்ட்டி. ஸோ அப்படி அக்னி கலரில் இருக்கக்கூடியவள். தபசா ஜுவலந்தி, ஸோ அப்படியே தபஸ்லேயே இருக்கக்கூடியவள், அப்படியே தபசேவை கை கொண்டவளாக அப்படி இருக்கக்கூடியவள். ஜுவலந்தீம் ஜொலிக்கிறவ. வைரோச்சனீம்னா விரோச்சனன்னு ஒரு நம்ம பிரகலாதனோட அப்பா விரோச்சனன் ஒருத்தன் அது இல்லை, இங்கே அது அசுரன். இங்கே விரோச்சனின்னு சன்காடுக்கு ஒரு பிள்ளை இருந்திருக்கான். இது நம்ம ரொம்ப கேள்விப்பட்டதில்லை. சூரியனோட பிள்ளை, அதனால இங்கே சூரியனுங்கிற அர்த்தத்தில் வருது. வைரோச்சனின்னு சூரிய பிரகாசத்தோடு கூடியவள் அப்படிங்கிற அர்த்தம் வருது. கர்மபலேஷு ஜுஷ்டாம், கர்மத்துக்கு பலன் தரக்கூடியவள் அவள். நம்ம பண்ணுற கர்மத்துக்கு புண்ணிய கர்மம் பாப கர்மத்துக்கெல்லாம் பலனை கொடுக்கக்கூடியவளாக ஜுஷ்டாம் அதோடு கூட இருப்பவள், நமக்கு பலனை தருபவள். துர்காம் தேவி, அதான் துர்கா சுக்தத்தில் வருது. துர்கா என்ற வடிவில் இருக்கக்கூடிய அந்த தேவியை சரணமகம் பிரபத்தியே, நாங்கள் எல்லாம் சரணம் அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். தரசி தரசே, தரசேன்னு கூப்பிட்றார். தாண்டுவிப்பவளே, என்னத்தை தாண்ட வைக்கிறா? சம்சாரமாகப்பட்ட கடலை தாண்ட வைக்கிறா. ஸோ சூதரசி, ஈஸியாக, சூதரசின்னு ஈஸியாக தாண்ட வைக்கக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம். துர்காம் தேவீம் சரணம் அஹம் பிரபத்யே சுதரசே நமஹ. ராதாகிருஷ்ண மகர்ல தமரம் தேவீம் வாச்சம் அஜனயந்த தேவாः தாம் விஸ்வரூபாः பசவः வதந்தி सा नः मन्द्रेशम् ऊर्जं दुहाना धेनुः वाग् अस्मान् उपसुष्टुता एतु. வாச்சம் அஜனய, தேவியும் வாச்சம் அஜனயத்து, தேவியை பற்றிய வாக்குகளை நாங்கள் இப்போ ஸ்துதி பண்ணுறோம் இல்லையா, தேவர்களாக ஸ்துதி பண்ணுறா அஜனயத்து. ஸோ எங்கள் தேவியை பற்றிய வார்த்தைகள் எங்கள்கிட்ட இருந்து அப்படியே தேவி தான் கொடுக்குறா, அந்த வார்த்தையே தேவி தான் கொடுக்குறா. ஸோ தேவியை பற்றிய வார்த்தைகள் அப்படியே அஜனயந்த தேவாக, அதை நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், இப்போ தேவர்களாக சொல்கிறோம். தாம் விஸ்வரூபாக, அந்த வாக்குகளையே, அந்த வைக்கரி வாக்குன்னு சொல்ல மாட்டோமா, ஸ்துதி பண்ணும்போது வைக்கரி வாக்காக இருது, அது வெளியில் வருது. ஸோ அப்படிப்பட்ட அந்த வாக்குகளை விஸ்வரூபாகன்றது உலகம் முழுவதும், விஸ்வரூபாக உலகத்தில் உள்ள எல்லாருமே, பசவகன்னு ஜந்துக்கள், எல்லா ஜந்துக்கள்னு மனிதர்களால் ஸ்துதி பண்ண முடியும், வாக்கால் ஸ்துதி பண்ண முடியும். ஸோ விஸ்வரூபாக பசவக வதந்தி, அவள் அதைத்தான் சொல்கிறான். ஸோ முதல்ல தேவர்கள் எப்படி ஸ்துதி பண்ணுறாளோ அதையே உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணி அதையே சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அவள் எங்களுக்கு மந்திரேஷம் ஊர்ஜம், மந்திரேஷம்னு சொன்னான்னா மனத்தை உருக்க வைக்கக்கூடிய ஸ்துதிகள். ஸோ தேவியோட மனசை அப்படியே உருக வைக்கணும், அப்பேற்பட்ட ஸ்துதிகள். ஸோ மந்திரேஷம்னு சொன்னால் ரொம்ப ப்ளசண்ட்டாக தேவிக்கு பிடிக்கக்கூடியதாக. ஊர்ஜம்னு சொன்னான்னா பிடிக்கக்கூடிய ஒரு அன்னம்னு அர்த்தம். ஊர்ஜம்னு அன்னம்னு ஒரு அர்த்தம், மேன்மையானன்னு ஒரு அர்த்தம். ஸோ அந்த மேன்மையான அன்னம் துகானா தேனுகு. ஸோ அப்போ அந்த காமதேனுவாக, எப்படி துகானா தேனுன்னு கறந்து கொடுக்கக்கூடிய ஒரு பசு, இங்கே காமதேனு தானே எல்லாமே கொடுக்கும், உயர்ந்த அன்னத்தை கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த வாக்குகள் தான் இங்கே அந்த ஸ்துதிகள். அந்த உயர்ந்த வாக்குகளாகப்பட்ட அன்னத்தை காமதேனு போல எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தேவியை வாக்கு அஸ்மான் உபசிருஷ்டுதா ஏத்து. சுஷ்டுனா
திறமையான அர்த்தம். சுஷ்டு. ஸோ சுஷ்டுதா, எங்களுடைய வாக்கில் அந்த வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய தேவி, காமதேனுவான தேவி ஆகப்பட்டவள் எங்களுடைய வாக்குகளை அப்படி சுஷ்டுதா ஏத்துனது திறமையை அடையட்டும்ங்கிறார். ஸோ நாங்கள் எங்கள் ஸ்துதி எங்களோட சாமர்த்தியம் இல்லை, நீ கொடுக்குற அந்த சாமர்த்தியத்தில் தான் நான் உங்களையே ஸ்துதி பண்ணணும்னு சொல்கிறா தேவர்கள்லாம். कालरात्रिं ब्रह्मस्तुतां वैष्णवीं स्कन्दमातरं सरस्वतीम् अदितं तक्षसुहितरं नमामः पावनां शिवां பாவனாம் தான் காலராத்திரி தேவியோட பல பெயர்கள். காலராத்திரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஊழியோட ராத்திரியே தேவிதான், மாயை தானே, எல்லாமே மூடிடுறது அப்படியே. ஸோ காலராத்திரி அப்படிங்கிற தேவியோட பேர். பிரம்மஸ்துதாம், வேதங்களால் சுதிக்கப்படுபவள். பிரம்மன வேதம்னு ஒரு அர்த்தம். பிரம்மஸ்துதாம்னா வேதங்கள் சுதிக்கக்கூடியவள். வைஷ்ணவி, விஷ்ணுவுடைய சக்தியாக இருக்கக்கூடியவள். ஸ்கந்த மாத்தரம், ஸ்கந்தனோட அம்மா யாரு? பார்வதி. ஸோ பார்வதி அந்த சிவசக்தி ரூபிணியாக இருக்கக்கூடியவள், சிவனுடைய சக்தியாக இருக்கக்கூடியவள், பார்வதியாக இருக்கக்கூடியவள். சரஸ்வதி, பிரம்மாவுடைய சக்தியாக சரஸ்வதி என்ற பெயரோடு இருக்கக்கூடியவள். அதிதி, தேவர்களுக்கெல்லாம் அம்மாவாக அதிதி ரூபத்தில் அந்த சக்தியாக இருக்கக்கூடியவள். துகிதரம், துகிதரம், தட்சனுக்கு மகளாக சதி தேவியாக அந்த சக்தியாக பிறந்தவள். பாவனாம், பாவனாம்னு புனிதமான, சிவாம் மங்களமான அவளை நமாமக நாங்கள் எல்லாரும் வணங்குகிறோம் அப்படின்னு சுதி பண்றான். महालक्ष्म्यै च विद्महे सर्वशक्त्यै च धीमहि तन्नः देवी प्रचोदयात्. மகாலட்சுமியை ச வித்மகே, எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா, இது மந்திரம் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ மகாலட்சுமியை ச வித்மகே, ஸோ மகாலட்சுமியை நாங்கள் அறிகிறோம். மகாலட்சுமியை ச வித்மகே, எங்களுக்கு அந்த மகாலட்சுமியை நாங்கள் அறிகிறோம். சர்வசக்தியை, ஸோ அப்படி சர்வசக்திமயமாக இருக்கக்கூடிய அவள், தீமகி அவளை தியானம் பண்ணுகிறோம் நாங்கள் எல்லாருமே. அந்த சர்வசக்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை நாங்கள் தீமகின்னு தியானம் பண்ணுகிறோம். தன்னக, அந்த தேவி, தத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபராசக்தி தேவி, தேவி, அந்த தேவி நக பிரச்சோதயாத், எங்களின் ஞானத்தில் தூண்டி விடட்டம்னு அர்த்தம். பிரச்சோதனம் பண்ணுறதுனாலே சவிதா மந்திரத்திலே அதுதானே வருது. மெயின் காயத்ரி மந்திரம், சூரிய மந்திரத்துலேயும் அப்படி தானே வருது. தன்னகா பிரச்சோதயாத்னு முடியும். அவர் ஞானத்தை தூண்டி விடுறார். சவிதானாலே ஞான சூரியன், அந்த ஞானத்தில் எல்லா தெய்வங்களுமே ஞானத்தில் தான் தூண்டி விடணும். ஸோ பிரச்சோதயாத்னு சொன்னால் ஞானத்தில் தூண்டி விடட்டம்னு எடுத்துக்கணும். महालक्ष्म्यै च विद्महे सर्वशक्त्यै च धीमहि तन्नो देवी प्रचोदयात्. नमो विराट स्वरूपिण्यै नमः सूत्रात्ममूर्तये नमो अव्याकृत रूपिण्यै नमः श्री ब्रह्ममूर्तये. ஸோ நமோ விராட்ட ஸ்வரூபிணியை, விராட்ட ரூபமாக உலக வடிவமாகவே அவள் இருக்கா. ஸோ விராட்ட ரூபமாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். சூத்ராத்ம மூர்த்தின்னு கிரியேட்டர்னு அர்த்தம். சூத்ராத்மான்னு சொன்னால் பிரம்மாவுக்கு சூத்ராத்மான்னு ஒரு பேர். ஸோ அந்த கிரியேட்டராகவே அவள் இருக்கா. பிரம்மா ரூபத்தில் யார் கிரியேட் பண்ணுறான்னு தேவி தான் பண்ணுறான். ஸோ அப்படி அந்த வடிவில், சூத்ராத்மா வடிவில் இருக்கக்கூடியவளே. அவ்யாக்கிருத ரூபிணியை, அவ்யாக்கிருத்தம்னு சொன்னா வெளிப்படாத, அதாவது அன்மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ மூல பிரகிருதி ஒரு சமயம் வெளிவந்தால் விராட்டு ரூபமாகிடும். அந்த குணங்கள் எல்லாமே அந்த மூல பிரகிருதி தான் உட்காண்டிருக்கு. அந்த 3 குணங்களையும் அப்படி வெளிப்பட்டு ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினச்சானா பகவான் சிருஷ்டி பண்ணிடுவார். ஆனால் இப்போ அன்மேனிஃபெஸ்ட் கண்டிஷனில் மாயை சக்தி ஆகப்பட்டது அந்த மூல ரூபத்தில் போய் அங்கே போய் ஒடுங்கி இருக்கும். அப்படிப்பட்ட அன்மேனிஃபெஸ்டாக இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருத்தியாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ பிரம்மமூர்த்தையே நமக, அதாவது பிரம்மஸ்வரூபிணியாக பிரம்மாவை சிருஷ்டித்தவள், வேதத்தை சிருஷ்டித்தவள். அப்போ பிரம்மாங்கிறதுக்கு வேதம்னாலும் வேதத்தை சிருஷ்டித்தவளுக்கு நமஸ்காரம் சொல்லலாம். இல்லை பிரம்மாவை சிருஷ்டித்தவளுக்கு நமஸ்காரம், பிரம்மமூர்த்தி வடிவத்தில் இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம்.
ராதே கிருஷ்ணா. நமோ விராட் ஸ்வரூபிண்யை நமக சூத்ராத்ம மூர்த்தயே நமோ அவ்யாக்ருத ரூபிண்யை நமக ஸ்ரீ பிரம்ம மூர்த்தயே. यद् अज्ञानात् जगद्भाति रज्जु सर्प स्रग् आदिवत् यज्ञानात् लयम् आप्नोति नुमः तां भुवनेश्वरीम्. தேவி புவனேஸ்வரின்னு சொல்லுவோம். ஆதிபராசக்திக்கு ராஜராஜேஸ்வரி அல்லது புவனேஸ்வரி, இது வந்து 2 காமன் நேம்ஸ் இந்த ஆதிபராசக்தியை சொல்லும்போது. ஸோ அந்த புவனேஸ்வரியே நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம். எது அஜ்ஞானாத், அதாவது அஜ்ஞானம் இருக்கிறதுனால ஜெகத்பாதி, நமக்கு அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகமே உண்மை இல்லையா, அது வந்து பொய் கிடையாது. உலகம் விவகார உலகம் இருக்குது, ஏன்னா நம்ம அஜ்ஞானம் இருக்குது. ஞானம் வரும்போது எல்லாமே பிரம்மம்னு பார்க்க ஆரம்பிச்சிடும், அப்போ உலகம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த உலகம் பிரகாசிக்கிறதுனா காரணமே என்னது, நம்மளுடைய அஜ்ஞானம் தான். ஸோ எந்த அஜ்ஞானத்தினால் இந்த உலகமே தெரிகிறதோ, பாத்தினா என்னது பிரகாசமாக தெரிகிறதோ, ரஜ்ஜு சர்ப்ப சிரகாதிபத்து, இதான் வைவர்த்த பிரமாணம்னு சொல்லுவோம். வைவர்த்த பிரமாணம்னு விரிவாக்கப்பட்ட பிரமாணம். எப்படி ஒரு கயிறு மட்டும்தான் இருக்குது, கயிறு வேறு எதுவுமே இல்லை. எப்படி தேவி மட்டும் தான் இருக்காளோ அது மாதிரி கயிறு மட்டும் தான் இருக்குது. இந்த கயிறு மட்டும் இருக்குது, ஆனால் ராத்திரி நேரத்தில் கயிறு வந்து பாம்பு மாதிரி தெரியுது. ஸோ பாம்பு அது மேலே ஏறி உட்காந்துருக்கு, ஆனால் பாம்பு இருக்குன்னு சொல்கிறோம். அந்த ஆதாரமான கயிறு இருக்கிறதுனால பாம்பு வந்துடுது. இல்லாத ஒன்று அது மேலே ஏறி உக்காண்டுடுது. அதனால அது மாதிரி ஸ்ரகுன மாலை, ஒரு மாலை வாடி வதங்கி போய் அப்படியே காஞ்சி கிடக்கிற மாலை ராத்திரி நேரத்தில் அது பார்த்தா அதுவும் பாம்பு மாதிரி தெரியும். ஸோ அதை மாதிரி இல்லாத உலகம் அஜ்ஞானம் இருக்கிறதுனால மட்டுமே, அந்த அஜ்ஞானத்தினால்தான் அது பாம்பு தெரிகிறது நம்மளுக்கு, இல்லாட்ட பாம்பு தெரியாது. ஒரு லைட்டை போட்டு பார்த்தோம்னா, ஒரு அறிவு இருந்து நம்ம லைட்டை போட்டு பார்த்தோம்னா அங்கே பாம்பே காணாது, பாம்பே இல்லாது. அது மாதிரி உலகமே இல்லைன்ற, உலகமே இல்லை, அந்த அஜ்ஞானம் இருக்கிறனால தான் இந்த உலகமே தெரியறது. இந்த எது மாதிரின்னா இந்த ரஜ்ஜு சர்ப்ப, இது எப்போதும் சொல்லிட்டு இருப்பா, எல்லா பிரவச்சன கர்த்தாக்களும் இதே சொல்லிட்டு இருப்பான். எத்து ஞானாத், ஸோ அதாவது இந்த அறிவு வந்த உடனே, ஸோ நமக்கு அஜ்ஞானத்தினால தான் இப்படி தெரியறதுன்னு அது புரிஞ்சுட்டானால அந்த ஞானம் வந்த உடனே லயம் ஆப்னோதி, அந்த உலகமே இல்லாமல் போய்டும். உலகம் இல்லாமல் போய்டுன்னா என்ன அர்த்தம், எல்லாமே பிரம்ம வடிவமாக பார்ப்போம், நம்ம எல்லாமே பராசக்தி ஸ்வரூபமாக நமக்கு தெரியும். எதை பார்த்தாலும் இது பராசக்தி வடிவம் அப்படி தோணிடும். ஸோ அதனால அந்த இல்லாத உலகம் இப்போ என்ன ஆகிடுது, லயத்துக்கு போயிடும். தெரிஞ்சது முன்னாடி தெரிஞ்சது இப்போ காணாம போச்சு, லயமாயிடும். நுமகா தாம் புவனேஸ்வரி, அப்படி தேவி வந்து தன்னுடைய மாயா சக்தியை அப்படி வெளிப்பட்ட உலகமாக காட்டுறையே, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். ஜகத்பாதி ரஜ்ஜு சர்ப்பஸ்த்ர ஆதிவத் ஞானாத் லயம் ஆப்னோதி நமஹ தாம் புவனேஸ்வரீம். நமகான நமஸ்காரம், நுமகான ஸ்துதி பண்ணுறோன்னு அர்த்தம். நுமகான ஸ்துதி பண்ணுறது, நமகான நமஸ்காரம் பண்ணுறது. नुमः तत् वद लक्ष्यार्थं चिदेक रसरूपिणीम् अखण्ड आनन्दरूपां तां वेद तात्पर्य भूमिकाम्. நுமகா அவனை ஸ்துதி பண்ணுறோம். இவள் யாரு, தத்பத லட்சிய அர்த்தம். தத்பதம், தத்துங்கிற வார்த்தையினால, பதம்னு சொல்லு, தத்துங்கிற சொல்லினால அதனுடைய அர்த்தம் லட்சிய அர்த்தம். தத்துங்கிற வார்த்தை எதை லட்சியமாக சொல்கிறது, ஒரு பூன்னு சொன்னால் அதை நம்ம பார்த்துறோம், ஒரு பூ தெரியுது. பூங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னது, பூவையோ பார்க்குறோம் நம்ம. ஸோ அது மாதிரி தத்துங்கிறத பார்க்கணும்னு சொன்னால் தேவியை பார்த்தா வரும். ஸோ அதுக்கு அதால் காட்டப்படக்கூடிய லட்சியனை காட்டக்கூடியன்னு அர்த்தம். தத்து என்ற சொல் எதை காட்டுறதுன்னு சொன்னால் தேவியை காட்டுறது. அந்த அர்த்தம், அந்த அர்த்தத்தை உடையவள், தத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கக்கூடியவள். அர்த்தம் இல்லை, அர்த்தம். சிதேக ரசரூபிணி, சித்து அப்படிங்கிற அந்த ஒரே உள்ளுக்குள்ளே, சித்துங்கிறத பிரகாசமாக உள்ளுக்குள்ளே சித்து ரூபிணியாக இருக்கவள். ஸோ சித் ஏகரச, சித்து மட்டுமே, சித்தையாகவே ஒரே ஒரு இதுதான் அந்தர்யாமியாக உள்ள ஆத்மாவாக சித்ரூபமாக பிரகாசிக்கக்கூடியவள். அகண்ட ஆனந்த ரூபம், அது தவிர ஆனந்தம்ங்கிற ரூபமே அவள் தான். ஆனந்தம்னா கண்டினியூஸ் ஆனந்தம். உலகத்தில் உள்ள ஆனந்தம்லாம் ஷார்ட்லி விடு, கொஞ்ச நாளி ஆனந்தம், அடுத்த துக்கம் வந்துடும். வேற அகண்ட ஆனந்தம், இடைவிடாத ஆனந்தம், தொடர்ந்த ஆனந்தம், பிடிக்கப்படாத கண்டமே கிடையாது. கண்டனம் வெட்டி கிடைக்கிற ஆனந்தம் லோக ஆனந்தம். அப்பப்போ சுகம் வரும், துக்கம் வரும். வேற இவளுடைய அகண்டமான பூர்ணமான ஆனந்தம், அப்படிப்பட்ட ரூபி. தாம் வேத தாத்பரிய பூமிகானாலே ஆதாரம், த பேஸ்னு அர்த்தம். பூமிகா இல்லையா, ஃபவுண்டேஷன். பூமிகான ஃபவுண்டேஷன் அர்த்தம், ஆதாரம்.
வேத தாத்பரியம், வேதத்தை கடைசியில் என்ன சொல்கிறது, வேதம் என்னதான் சொல்ல வருது, அதோடைய அர்த்தம் என்னதான்னு பார்த்தா கடைசியில் தேவி தான் அதோட அர்த்தம். ஸோ வேதத்தினால தாத்பரியம்னு சொன்னான்னா, தாத்பரியம் லிகத்தான்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். கொஸ்டின் ஆன்சரில் வரும்போது நீ மொத்தமாக வளவலான்னு கதையை எழுதாதேப்பா, அதில் சாரத்தை மட்டும் எழுதுன்னு தாத்பரியத்தை எழுதுன்னு கேட்பா. அது மாதிரி வேதம் வளவலான்னு பலது சொன்னால் கூட கடைசியில் அது அல்டிமேட்டாக அது என்ன தான் சொல்ல வருதுன்னு பார்த்தா ஆதாரமான ஒன்றை தான் சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒன்றை நாங்கள் நுமக ஸ்துதி செய்கிறோம். नुमः तत्पदलक्ष्यार्थां चिद्येकरसरूपिणीम् अखण्ड आनन्दरूपां तां वेदतात्पर्यभूमिकाम् पञ्चकोश अतिरिक्तां ताम् अवस्थात्रयसाक्षिणीं नुमः त्वं पदलक्ष्य अर्थां प्रत्यग् आत्मस्वरूपिणीम्. பஞ்சகோஷ அதிரிக்தாம். பஞ்சகோஷங்கள் நம்ம உடம்புல 5 உரைகள் இருக்கிறது. மேலால் தெரியக்கூடிய அன்னகோஷங்கிற நம்முடைய ஸ்தூலமான உடம்பு. அதுக்கு அடுத்தாப்பில் இது நான் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டா அதுக்குள்ளே போனோம்னா பிராணகோஷம் இருக்குது. பிராணங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, மூச்சு விடுறது தெரியறது நம்மளுக்கு. ஸோ அதை ஃபீல் பண்ண முடியாது பிராணகோஷம். அந்த பிராணனும் நானான்னு சொன்னால் பிராணன் அப்படி இல்லை, அதுவும் மாறிண்டே இருக்குது, மாறாமல் இருக்கணும். அது டெஃபினிஷன் ஆஃப் தேவியோ டெஃபினிஷன் ஆஃப் பிரம்மமோ என்னென்னா மாறவே கூடாது, அவிகாரி. அந்த லட்சியத்தை வச்சு நம்ம உரைச்சி பார்க்குறோம். இந்த உடம்பு வந்து மாறிண்டே இருக்குது, அப்படியே அக்னியில் போனால் அக்னிக்கு இரையாயிடுறது, இப்படி மாறிக்கூடிய உடம்பெல்லாம் நான் இல்லை. அதுக்கு அடுத்தாப்புல பிராணகோஷத்தை பார்த்தா இது ராத்திரியான மெதுவாக ஓடுறது, ராத்திரி மெதுவான சுவாசம் தான். அப்படி வேகமாக ஓடினா பெருமூச்சு வாங்கி ஓடுறோம் நம்ம. ஸோ இப்படி மாறிண்டே இருக்குது இந்த பிராணகோஷமும் நான் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா இதுக்கு இதை விட சூஷ்மமாக உள்ளே இருக்கிறது பார்த்தா மனோமய கோஷம். இந்த மனசும் சாஞ்சல்யமாக இருக்குது, ஒரு நிமிஷம் இங்கே இருக்குது, ஒரு நிமிஷம் வேற எங்கேயோ இருக்குது. அப்படி ஒரு இடத்துல நிலை பெறாத மனம் இதுவும் நான் கிடையாது. அதுக்குள்ளே போனோம்னா விஞ்ஞானமய கோஷம், இது காமன் ஃபார் ஆல். ஒன்ஸ் வி கோட், இது வந்து இண்டிவிஜுவல், அப் டு மனம்ங்கிறது இண்டிவிஜுவல் கோஷம், ஒருத்தருக்கு தனி உரை. விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷங்கிறது இட் இஸ் காமன். அது வந்து வெஷ்டி ரூபமாக மாறிடுறது, சமஷ்டி ரூபமாகிடுது. வெஷ்டி சமஷ்டின்னு 2 ரூபம். வெஷ்டின்னு இண்டிவிஜுவாலிட்டி, சமஷ்டின்னு காமன். ஸோ அப்படி சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய விஞ்ஞானமயம் புத்தி. எல்லாருக்குமே புத்தி வந்து ஒன்றே போல தான் இருக்கும். புத்தி வந்து பிரகாசமாக எல்லாம் சொல்லிக் கொடுக்குற புத்தியாக தான் இருக்கும். ஆனால் அந்த புத்தி தத்துவமும் நான் இல்லை. அந்த புத்தியாலும் அந்த எப்போ இருக்க தெய்வத்தை கிரகிக்க முடியலையோ, விஷய வாசனையில் போகிறதோ, அந்த புத்தி தத்துவமும் நான் இல்லைன்னு புரிஞ்சு விடுறது. ஸோ புத்தி அந்த விஞ்ஞானமய கோஷமும் நான் இல்லை. அதுக்குள்ளே போனால் ஆனந்தமய கோஷம். ஆஹா, குரு அண்டியாச்சு, குரு கிட்ட போய் ஏதோ பகவானை பற்றி எல்லாம் சொல்லி தந்துட்டாரு. அப்போது எனக்கு பகவான் வந்து எனக்கு புரியுறது. இப்போது எனக்கு குரு சொல்லி கொடுத்துட்டார், எனக்கு பகவானை பற்றி நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆனந்தம் வருது. அங்கே அந்த ஆனந்தமய கோஷம் வருது நம்மளுக்குள்ள. அந்த ஆனந்தமய கோஷமும் நான் இல்லை. ஏன்னா நான் ஒன்று இருக்குது, நான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆனந்தம் தான் பகவான். நான் வந்து அதை அனுபவிக்கிறேன்னு ஒரு ஆனந்தமயமான கோஷம், அதுவும் உரையாக தான் போயிடுது. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஆனந்தமே, அதுவே ஆனந்தம் தான். ஆனந்தத்துக்கு 2வது கிடையாது, நான் ஒன்று ஆனந்தம்னு ஒன்று 2 இல்லை. அதனால பஞ்சகோஷ அதிரிக்தாம்னு தாண்டியது, 5 கோஷங்களையும் தாண்டிய ஆனந்த ரூபிணி, ஆனந்தமே அவள். அப்படிப்பட்டவள் அவளை தாம் அவஸ்தாத்ரய சாட்சினி. என்னது, நம்மளுடைய ஜாகிரத்து, சொப்ன, சுஷுப்தி 3 அவஸ்தை இருக்கு இல்லையா? அவஸ்தைன்னா நிலைகள். விழித்து கொண்டிருக்கும் போது நம்மளுக்கு விஸ்வக்குன்னு பேர், நம்ம விழித்த நிலையில் இருக்கிறோம், எல்லா உலகமே நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் சொப்பன அவஸ்தையில் இருக்கோம், தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ பல மனம் மட்டும் வேலை பண்ணுறது, ஏதோ சொப்பனெல்லாம் கண்டுட்டு இருக்கோம், அது ஒரு அவஸ்தை. அதுக்கப்புறம் நல்லா தூங்கிடுறோம், டீப் ஸ்லீப்பு. ஆனால் இந்த 3மே அவளிலே துரியம் 4வது. ஸோ அவஸ்தாத்ரய சாட்சினி, இதுக்கெல்லாம் சாட்சி பூதமாக இருக்காளே தவிர இதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள நான்ங்கிற ஃபீலிங், அந்த இருப்பு, அப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கக்கூடியவள். நமக துவம் பதலட்சியார்த்தாம்னுட்டார். துவம்னா யாரு? அவனவன், தட் த வார்ட்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ தட்டுங்கிறது பரமாத்மான்னு சொன்னா, தவுன நீ. ஸோ துவம்ங்கிறது நீ. ஸோ நீங்கிறது யாரு? நீ வேறில்லை, பரமாத்மா வேறில்லை. அப்போ தொம்பதத்துக்கும் அந்த லட்சியமாக அது பார்க்கக்கூடியது யாருன்னு நீதாம்மா. தொம்னு இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்குள்ளேயும் நீ இருக்காய். அது எப்படி இருக்காய்? பிரத்யேகாத்மஸ்வரூபிணி. பிரத்யேகாத்மானா அந்தர்யாமின்னு. பிரத்யேகன தனித்தனியாக ஒவ்வொருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக சித் ஸ்வரூபமாக நீ இருக்கிறாய். அப்படி இருக்கும்பொழுது அந்த தொங்கிற பதம் யாரை காட்டுறதுன்னா ஒன்றை தான் காட்டுறதுமா தேவி. உள்ளே இருந்தாலும் நீதான் அது சர்வ வியாபியாக எல்லோருக்குள்ளும் நிறைந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் ஸ்துதி பண்ணுறோம்னு சொல்கிறோம். பஞ்சகோஷ அதிரிக்தாம் அவஸ்தாத்ரய சாட்சினீம் நுமஹ த்வம் பதலக்ஷ்யார்த்தாம்
प्रत्यगात्मस्वरूपिणीम् नमः प्रणवरूपायै नमः ह्रीकारमूर्तये दाना मन्त्रात्मिकायै ते करुणायै नमो नमः. ஸோ பிரணவ ரூபம்னு ஓங்காரம் இல்லையா? ஓங்காரம் தானே முதல்ல வந்தது சப்தம். ஏன்னா மாண்டூக்கிய உபனிஷத்தில் பார்த்தோம்னா பகவான் ஓம், அவ்வளோதான். ஓம்னால் பகவான் அப்படி சொல்லிடுறோம். ஆ ஊமா, அதுக்கு மேலே அந்த துரியங்கிற 4வது பிந்து, அந்த பிந்து, அது அந்த மாதிரி ஓங்கிற பிரணவமே தான் பகவான் அப்படின்னு சொல்கிறது வேதம். ஸோ பிரணவ ரூபமாக நீ தான் இருக்கம்மா. நமக, உனக்கு நமஸ்காரம். ஹ்ரீங்கார மூர்த்தையே, தேவியை ரெஃபர் பண்ணுறோச்சு அவளுக்கு பீஜாட்சரம் என்னதுன்னா ஐம்னு சொல்லலாம், ஹ்ரீம்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ஈல வரக்கூடியதானே ஹ்ரீங்கிறதுலையும் ஈ இருக்குது, ஐங்கிறதுலையும் ஈ இருக்குது இல்லையா? ஆ ப்ளஸ் ஈ இஸ்கோல் டு ஏன்னு சொல்கிறோம், அதுலேருந்து ஐ வருது இல்லையா? ஸோ அப்படி ஹ்ரீங்கார மூர்த்தையே, ஹ்ரீங்கிற பீஜாட்சர மந்திரத்தினால சொல்லப்படக்கூடிய மூர்த்தி வடிவினலே உனக்கு நமஸ்காரம். நானா மந்திர ஆத்மிகாயை, பலவிதமான மந்திரங்கள் இருக்குது. ஸோ எல்லா மந்திரங்களோட பேஸ் என்னதுன்னா, ஆதாரம் என்னென்னா அந்த தேவி தான். ஸோ அந்த மந்திரங்களுக்கு ஆத்மாவாக உள்ளுக்குள்ளே இருந்து அந்த மந்திரங்களை இயக்குபவளாக நீ தான் இருக்கிறாய், ஆத்மாவாக. தே, உனக்கு கருணாயை, கருணை வடிவமே நீ. அப்படிப்பட்ட உனக்கு நமோ நமக, நன்றாக நமஸ்காரம் செய்கிறோம். நமக பிரணவ ரூபாயை நமக ஹ்ரீகார மூர்த்தயே நானா மந்திர ஆத்மிகாயை தே கருணாயை நமோ நமக. इति स्तुता तदा देवैः मणिद्वीप अधिवासिनी प्राग वाचा मधुरया मत्तकोकिल निस्वना. தேவைஹி, தேவர்களால் இது ஸ்துதா, இவ்வாறு ஸ்துதி பண்ணிட்டாவா. அப்போது மணித்வீப அதிவாசினி, மணித்வீபத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த தேவி வாச்சா மதுரையா வாச்சா பிராக, ரொம்ப இனிமையான வார்த்தைகளால் தேவர்களை பார்த்து சொல்கிறா. மத்த கோகில நிஸ்வனா, மத்த கோகிலன்னு அழகான குயில், கோகிலம். ஸோ குயில் அழகாக நம்ம மத்தனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த குயிலோட கூவல் போல் இருக்கான் இந்த நிஸ்வனான சவுண்டு. நிஸ்வனாங்கிறதுக்கு 2 ஆப்போசிட் அர்த்தம் உண்டு. ஒன்று சவுண்டு, இன்னொன்று சைலன்ஸு. ரெண்டுமே நிஸ்வனாகிற வார்த்தைக்கு அர்த்தம். இந்த இடத்துல சவுண்டு, குயில் போன்ற சவுண்டோடு தேவியுடைய வார்த்தை அப்படி இருந்தால் குயில் போல பேசினாலாம். वाचा मधुरया मत्तकोकिल निस्वना. देवी उवाच वदन्तु विबुधाः कार्यं यदर्थम् इह सङ्गताः वरदा अहं सदा भक्त कामकल्पद्रुमा अस्मि च. देवी சொல்றா, விபுதாக காரியம் வந்தந்து, என்ன சும்மா ஸ்துதி பண்ணிட்டு உட்காந்து நேரத்தை போய் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கேங்கிறாப்போ. நீ என்ன காரியம் எதுக்கு வேண்டி வந்தேலோ அதை சொல்லுங்கோ. எதர்த்தம் மிக சங்கதாக, எல்லோரும் கூடி வந்திருக்கேளே, சங்கம்னா கூடி, எல்லோரும் கூடி வந்திருக்கேன், எந்த காரணத்துக்காண்டி வந்திருக்கோ அதை சொல்லுங்க. வதந்து, யூ டெல். வரதாகம் சதா, உங்களுக்கு நான் நிச்சயமாக வரம் தருவேன்ப்பா. சதா வரதா, எப்பொழுதுமே நான் உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடியவளாகத்தான் இருக்கேன். பக்த காம கல்பத்ருமாஸ்மி, பக்தர்களுக்கு அவருடைய விருப்பங்களை, காமங்களை, விருப்பங்களை கொடுக்கக்கூடிய கல்பத்ருமா, கல்பக விருட்சமாக நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறா தேவி. இப்போ வந்த காரியத்தை சொல்லுங்கன்னு கேட்குறான். தேவி वदन्तु विबुधः कार्यं यदर्थम् इह सङ्कताः वरदा अहं सदा भक्त कामकल्पद्रुमा अस्मि च. तिष्ठन्त्यां मयि का चिन्ता युष्माकं भक्तिशालिनां समुद्धरामि मद्भक्तान् दुःखसंसारसागरात् इति प्रतिज्ञा मे सत्यां ஜானீத விபுதோத்தமாக. மயி திஷ்டந்தியாம், நான் இருக்கும்போது காச்சிந்தா, உங்களுக்கு என்ன கவலை? நான் தான் இருக்கேனே உங்களுக்கு எப்போதுமே வரத்துக்கு, கல்பத்ருமமாட்டம் இருக்கேனே, உங்களுக்கு என்ன கவலை? பக்திசாலினாம் யுஷ்மாக்கம், நீங்கள் பக்தி உடையவர்கள். பக்திசாலின்னு பக்தியே அப்படி பழக்கமாக கொண்டவர்கள் நீங்கள், நான் உங்களுக்காக இருக்கேன். அப்போ நீங்கள் காச்சிந்தா, உங்களுக்கு என்ன கவலை? உத்தராமி, நல்லா உத்தாரணம் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன கஷ்டத்தில் இருந்து அதை நிவாரணம் பண்ணி உங்களை மேலே கொண்டு வந்துடுறேன். மத்பக்தான என்னுடைய பக்தர்களை. துக்க சம்சார சாகரா, துக்கங்கிற அந்த சாகரம் இருக்கே, சம்சார சாகரம் இருக்கே, அந்த துக்க சாகரத்துலேருந்து நான் நிச்சயமாக உங்களை மேலே கொண்டு வருவேன். இது பிரதிஜாமே, நான் பிரதிஜை பண்ணி சொல்கிறேன்.
இப்படி சபதமிட்டு நான் சொல்கிறேன். சத்யாம் ஜானீதா விபுதோத்தமாக, அப்படி என்னுடைய பிரதிஜை அப்படி இருக்குது. சத்யாம்னு சதி சப்தமி அந்த இடத்துல. ஸோ பிரதிஜாம் சத்யாம், இப்படி என்னுடைய பிரதிஜை எப்போதுமே இருக்கே உங்களுக்கு, பக்தர்களுக்கு நான் கொடுப்பேங்கிற ஒரு பிரதிஜை என்கிட்ட எப்போவுமே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். விபுதோத்தமாக ஜானீதா, அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். इति प्रेम आकुलां वाणीं श्रुत्वा सन्तुष्टमानसाः निर्भयाः निर्जराः राजन् ऊचुः दुःखं स्वकीयकम्. ஸோ இப்படி சந்தோஷமாக பிரேமாக்குலம் அன்போடு சொல்கிறா தேவி. அப்படி அன்போடு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டு சந்துஷ்டமானசாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா தேவர்கள்லாம். நிர்பயாக, பயமே இல்லை அவளுக்கு, பயம் போயிடுது. இப்போ தாரகாசுரனை பற்றிய பயம் அவர்களுக்கு நீங்கியது. நிர்ஜராகான்னு அது வயதே ஆகாது என்றும் இளமையான அந்த தேவர்கள். ஹே ராஜன், ஹே ஜனமேஜயா, ஊச்சுகு துக்கம் சொகீயகம், தங்களுடைய இப்போ துக்கம் என்ன துக்கம்ங்கிறதை இப்பொழுது சொன்னார்கள். इति प्रेमाकुलां वाणीं श्रुत्वा सन्तुष्टमानसाः निर्भयाः निर्जराः राजन् ऊचुः दुःखं स्वकीयकम्. देवा ऊचुः न अज्ञातं किञ्चित् अपि अत्र भवत्या अस्ति जगत्त्रये सर्वज्ञा सर्वसाक्षी रूपिण्या परमेश्वरी तारकेण असुरेन्द्रेण पीडिताः स्मः दिवानिशम्. தேவர்கள் சொல்கிறா, இப்போ ந அஜ்ஞாதம் கிஞ்சித்து, உனக்கு தெரியாது ஏதாவது உண்டாமா? எல்லாமே நீ அறிவை இல்லையா? சர்வஜயா, சர்வஜானது எல்லாம் அறிந்தவளால் உன்னால ஏதாவது தெரியாததுன்னு உண்டா? அப்படி அத்திர பவத்யா அஜ்ஞாதம், அதாவது உனக்கு தெரியாத விஷயம்னு ஏதாவது உண்டா? அஸ்தி ஜெகத்ரே, 3 லோகத்துலேயும் உனக்கு எல்லாமே தெரியுமே. ஸோ சர்வஜா, ஏன்னா நீ சர்வஜி, எல்லாம் அறிந்தவள். சர்வ சாட்சி ரூபிண்யா, எல்லாருக்குள்ளேயும் உட்காண்டிருக்க சாட்சி ரூபமாக நீயே இருக்காய். பரமேஸ்வரி, பரமமான ஈஸ்வரியாக இருக்கிறாய். தாரகேன அசுரேந்திரேன, தாரகாசுரன், தாரகாசுரனால பீடிதாக ஸ்மக, ரொம்ப பீடிக்கப்பட்டிருக்கோமா நாங்கள். திவானிஷம், ராத்திரியும் பகலும், திவான டே, நிஷான நைட்டு. ஸோ டே அண்ட் நைட் எங்களை பீடிச்சுட்டு இருக்கான் இந்த தாரகாசுரன். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்கிறோம். இப்போ देवा ऊचुः न अज्ञातं किञ्चित् अपि अत्र भवत्या अस्ति जगत्त्रये सर्वज्ञा सर्वसाक्षी रूपिण्या परमेश्वरी तारकेण असुरेन्द्रेण पीडिताः स्मः दिवानिशम्. शिव अङ्गजात् वरः तस्य निर्मितः ब्रह्मणा शिवे शिव अङ्गना तु न एव अस्ति जानासि त्वं महेश्वरी. शिव अङ्गजा, शिव अङ्गजातன சிவனுடைய பாதி நீ இல்லையா? நீ சிவா, சிவனுடைய அங்கத்திலே பாதி எடுத்துட்டு இருக்காளே, அர்த்தநாரி ரூபமாக தானே இருக்காய். ஸோ சிவ அங்கஜாத் வதக தசிய நிர்மிதக. ஸோ அப்படி இந்த இடத்துல அங்கஜாத்துன்னு சொன்னான்னா சிவனுடைய அங்கத்திலிருந்து வரக்கூடியவர் யார்? கார்த்திகேயன், முருகன். ஸோ சிவ அங்கஜாத் வதக தசிய, அவனுடைய உடலிலிருந்து வரக்கூடியவன், பிறக்கக்கூடியவன். வதக தசிய நிர்மிதக, வதம் அவனுக்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. யாரால? பிரம்மாவால். ஏன்னா பிரம்மா வரம் கொடுத்துட்டார் இவனுக்கு, தாரகனுக்கு. அதனால சிவனுக்கு பிள்ளை பிறக்கணும். ஹே சிவே, சிவனுடைய பெட்டர் ஹாஃப் அல்லது சிவே மங்களமானவளே. சிவ அங்கனாத்து நைவாஸ்தி, சிவனுக்கு ஒரு பெண் இப்போ இல்லவே இல்லை, ஒரு சக்தி இல்லை. சிவனுக்கு அங்கனான பெண், சிவனுக்கு கூடிய ஒரு பெண் மனைவி இல்லை. நயவாஸ்தி ஜானாசித்துவ மகேஸ்வரி, உனக்கு தெரியாதாம்மா கேட்குறா. ஜானாசின்னு நீ அறிவாய். शिव अङ्गजात्वदः तस्य निर्मितः ब्रह्मणा शिवे शिव अङ्गनातून एव अस्ति जानासि त्वं महेश्वरी. सर्वज्ञ पुरतः किं वा वक्तव्यं पामरैः जनैः एतद् उद्देशतः प्रोक्तम् अपरं तर्कयाम्बिके. சர்வஜ பொறுத்தக கிம்பா வக்தவியம், எல்லாம் அறிந்த உன் முன்னாடி. சர்வஜ பொறுத்தகனது எல்லாம் அறிந்த உன் முன்னாடி, புறத்தகன முன்னாடி.
கிம்பா வக்தவியம் என்னத்தை சொல்றதுமா? பாமரைகி ஜனகி, நாங்கள்லாம் பாமரர்கள், ஆர்டினரி பீப்புள். தேவர்கள் சொல்றா we are all ordinary people. நீ எல்லாம் அறிந்தவள், உன் முன்னாடி நாங்கள் என்னத்தான்னு சொல்றதுமா? ஏதது உத்தேசத்தக புரோக்தம், ஏதோ ஒரு ஐடியா ஒரு காட்டியிருக்கோம், அவ்வளோதான். என்னது நடக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் ஏதோ சொன்னோம், அவ்வளோதான். உத்தேசத்தக ஒரு சின்ன ஐடியாவான்னு சொன்னோம் நாங்கள். புரோக்தம் அபரம் தர்க்கைய அம்பிகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீயே யோசிச்சு முடிவெடுமான்னு சொல்கிறான். தர்க்கம் என்ன? தர்க்கம் பண்ணி மனசுக்குள்ளே நீயே தர்க்கம் பண்ணி நீயே முடிவெடு, அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத முடிவு பண்ணுன்னு சொல்கிறான். सर्वज्ञं पुरतः किं वा वक्तव्यं पामरैः जनैः एतद्देशतः प्रोक्तम् अपरं तर्कय अम्बिके सर्वदा चरण अम्बोजे भक्ति स्यात् तव निष्ठला प्रार्थनीयम् इदं मुख्यम् अपरं देहहेतवे. எப்பொழுதுமே சர்வதா ஆல்வேஸ் எப்பொழுதும் சரண அம்போஜே பக்தி சியாத், உன்னுடைய காலடியில் உன்னுடைய தாமரை பாதங்களில் எங்களுக்கு பக்தி இருக்க வேண்டும். நிஷ்சலா பக்தி, சாதா பக்தி இல்லை, அசையாத்த பக்தி. ஆல்வேஸ் அந்த பக்தி எப்பொழுதும் தொடர்ந்து இருக்க வேண்டும். பிரார்த்தனீயம் இதம் முக்கியம், இதுதான் முக்கியமாக உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கணும். என்ன வரமானு கேட்குறா இல்லையா, அவள் என்ன சேனம் கேட்குறா இல்லையா? அப்போ சொல்கிறான் தேவர்கள் சொல்கிறா, நாங்கள் நிச்சயமாக உங்கள்கிட்ட வந்து உன்னுடைய பாத பக்தியை தான் கேட்கணும். ரெண்டாவதாக என்ன கேட்கணும்னா தேக கேத்தவே, எங்களுக்கு உயிர் இருக்கணுமே. தேகம் இருந்தால் தானே பிரார்த்தனையை பண்ண முடியும், தேவியை சுதிக்க முடியும், எல்லாம் முடியும். அதனால ரெண்டாவதாக தேக ரட்சைக்காக வேண்டி நான் உங்களை பிரார்த்திக்கிறோம்னு கேட்குறான். इति तेषां वचः श्रुत्वा प्रोवाच परमेश्वरी मम शक्तिस्तु या गौरी भविष्यति हिमालये. ஸோ இந்த வார்த்தையை கேட்குறா. தேஷாம் வச்சக ஸ்ருத்வா, அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு புரோவாச்ச பரமேஸ்வரி இப்போ பேசுகிறா. மம சக்தி, என்னுடைய ஒரு சக்தியாகப்பட்டவள், அவள் பேர் கௌரி. ஸோ அந்த கௌரி என்கிற என்னுடைய சக்தி ஹிமாலயே பவிஷ்யதி, ஹிமாலயா மவுண்டன்ஸில் பார்வதியாக வருவாள்னு சொல்கிறார். ஏன்னா பார்வதியைத்தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறார். தட்சிணாமூர்த்தியில் இருக்கக்கூடியவர், கடைசியில் சிவன் வந்து பார்வதியோட திருமணம் புரியணும். அதனால் தேவி இப்போ சொல்கிறா, என்னுடைய ஒரு சக்தியாக கௌரி ஹிமாலயா மவுண்டன்ஸுக்கு, ஹிமவானுக்கு மகளாக வருவாள். मम शक्तिस्तु गौरी भविष्यति हिमालये. शिवाय सा प्रदेया स्यात् सा वः कार्यं विदास्यति भक्तिः मच्चरण अम्बोजे भूयात् युष्माकम् आदरात्. அவளை சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பிரதேயான தானமாக கொடுக்கணும், சிவனுக்கு கன்னியாதானமாக கொடுத்துடணும். பிரதேயா சியாத்து சாவக காரியம் விதாசித்தி, அந்த கௌரி தான் உங்கள் காரியத்தை நடத்தி கொடுப்பா. ஏன்னா சிவனும் அப்போ கௌரியுமே சேர்ந்து கார்த்திகேயனை உண்டாக்கி உங்களுக்கு தருவான்னு சொல்கிறார். ஷீ வில் டூ த நெசசரி திங்ஸ். பக்திகி மச்சரண அம்போஜே, உங்களுக்கு பக்தி என்னுடைய பாதங்களில் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா அவள் அதையும் கேட்டிருக்காளே, பூயாத் ஏற்பட வேண்டும். யுஷ்மாக்கம் ஆதராத், ஆதரவோடு கூடி என் காலடியில் உங்களுடைய பக்தி எப்பொழுதும் இருக்கும். அதையும் சேர்த்து வரமா தரா தேவி. சிவாய பிரதேயாத்யாத் பாவஹ காரியம் விதாஸ்யதி பக்திஹி மச்சரணம் போஜே பூயாத் யுஷ்மாகம் ஆதராத். हिमालयः हि मनसा माम् उपास्ते अतिभक्तितः ततः तस्य गृहे जन्म मम प्रियकरं मतम्. ஹிமாலயன், அதான் ஹிமாலயன் வந்து ஹிமவான். இந்த ஹிமவானுக்கு வந்து அவன் மனசில் எப்பொழுதுமே என்னையே தியானிச்சுட்டு இருக்கான் சொல்கிறான். ஸோ ஹிமாலயா மவுண்டன்ஸ் வந்து அந்த ஹிமவானாகப்பட்டவன் என்னையே மனசில் தியானிச்சுட்டு இருக்கான். அதிபக்தி தக, ரொம்ப பக்தியோடு கூட. ததக ஆகவே தஸ்ய கிரகே ஜென்ம, அவனுடைய வீட்டில் நான் பிறக்கணும். மம பிரியகரம் மதம், எனக்கு பிடித்தமான என்னுடைய கருத்து இதுதான், நான் ஹிமவானுக்கு மகளாக பிறக்க போகிறேன்னு சொல்லிட்டா தேவி. व्यास उवाच हिमालयः अपि तत् श्रुत्वा अति अनुग्रहकरं वचः बाष्पैः समृद्ध कण्ठाक्षः महाराज्ञीं वचः अब्रवीत्
ஸோ இதை கேட்டுட்டு தத்ருத்வா தேவி இப்படி சொல்லிட்டாலே உங்கள் வீட்டில் பிறக்க போகிறேன்னு சொன்னோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் ஹிமாலயா. அவரும் அங்கே வந்திருக்கார், அவரும் ஒரு தேவன் தானே அங்கே வந்திருக்கார். ஸோ அந்த ஹிமாலயன் வந்து அனுகிரக கரம் வச்சக, அவருக்கு பெரிய அனுகிரகம் இது. ஸோ தேவி பயங்கரமான அனுகிரகம் பண்ணிட்டா உன்னோட மகளாக நான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டாளா. அந்த வார்த்தையை கேட்டு பாஷ்பைகி சம்ருத்த கண்ட அச்சக, கண்ணை மறைக்கிறது, அச்சன கண்ணு. ஸோ கண்ணை மறைக்கிறது கண்ணீர் ஆகப்பட்டது, தொண்டை தழுதழுக்கிறது. ஸோ சம்ருத்த கண்டக, தொண்டையை அடைக்கிறது, தொண்டை அடைச்சிக்கிறது, பேச முடியல அவனால். மகாராஜ்ஞி மச்சோ பிரவீத், ராஜராஜேஸ்வரியான தேவியை பார்த்து பேசினான் ஹிமவான். व्यासोवाच हिमालयः अपि तच्छ्रुत्वा अति अनुग्रहकरं वचः बाष्पैः समृद्धकण्ठ अक्षः महाराज्ञीं वचो अब्रवीत् महत्तरं तं कुरुषे यस्य अनुग्रहम् इच्छसि नो चेत् क्व अहं जटः स्थाणुः क्व त्वं सच्चित् स्वरूपिणी. यस्य अनुग्रहम् इच्छसि, யாருக்காவது நீ அனுகிரகம் பண்ணணும்னு விரும்பினால், இச்சசி விரும்பினால் உடனே நீ என்ன பண்ணுவாய், தம் மகத்தரம் குருஷ, ரொம்ப உயர்வான வார்த்தை கொடுத்துடுறேன். சாதா அனுகிரகம் கிடையாது, மழை போல பெருகின்னு வந்துடும் தேவியோட அனுகிரகம். அப்படி அவனை நீ ரொம்ப உயர்வாக நீ செய்து விடுகிறாய் அம்மா. நோச்சேத் இல்லாட்டனா நான் எங்க குவாகம், நான் எங்கம்மா ஜடக ஸ்தானுகு, ஒரு அசையாத தூண் போல ஜடம், அப்படிப்பட்ட ஜட வஸ்து நான், நீ எங்கம்மா குவாத்துவம், நீ எங்கே இருக்காய், சச்சித் ஸ்வரூபிணி, சத்தாகவும் சித்தாகவும், அந்த ஸ்வரூபத்தை, சத்துன்னு இருப்பு, அந்த இருப்புங்கிறதுக்கு தான் சத்துன்னு சொல்கிறோம். ஸோ எல்லாருக்குள்ளேயும் இருப்பாக இருக்கக்கூடியவள் தேவி, அந்த சத்தாகவும் சித்தாகவும் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறா இல்லையா, சித்த பேச ஆதாரமாக சப்ஸ்ட்ராட்டமாக இருக்கா இல்லையா. ஸோ அப்படி ஸ்வரூபமான நீ எங்கே, நான் ஒரு தூள் போல ஜடமாக நான் எங்கே, எப்பேற்பட்ட அனுகிரகம் நீ பண்ணுறம்மான்ற. महत्तरं तं कुरुषे यस्य अनुग्रहम् इच्छसि नो चेत् अहं जडस्थाणुः क्व त्वं सच्चित् स्वरूपिणी. असम्भाव्यं जन्मशतैः त्वत्पितृत्वं मम अनगे अश्वमेधादिपुण्यैः वा तत्समाधिजैः. ஸோ 100 ஜென்மம் எடுத்தால் கூட சதைஹி ஜென்மைஹி, ஸோ ஜென்ம சதைஹி 100 ஜென்மம் எடுத்தால் கூட மம எனக்கு அனகேன்னு கூப்பிட்றார். அனகேன்னு குற்றமில்லாத தேவியே, பித்ருத்துவம் அப்பாவாகிற நிலைமை 100 ஜென்மம் எடுத்தால் கூட கிடைக்குமா? ஒரு தேவியே எனக்கு குழந்தையா வரணும்னு கிடைக்குமா எனக்கு கேட்குறான், சொல்கிறான் அவன். அசம்பாவியம், நடக்கவே நடக்காது. 100 ஜென்மத்தில் கிடைக்காதது நீ எனக்கு இப்போ கொடுத்துருக்கம்மா. ஸோ அஸ்வமேதாதி புண்ணியைகி வா, அஸ்வமேத யாகம் பண்ணிட்டேன், எனக்கு தேவி பகவானே குழந்தையா வரணும்னா வர முடியாது. அப்படியெல்லாம் கூட ஈஸியாக வரமாட்டார். வா புண்ணியைகி வா தத் சமாதி ஜெய்ஹி, சமாதி யோகத்தில் இருந்து அஷ்டாங்க யோகத்தில் சமாதியில் போய் உட்காந்து சவிகல்பம் நிர்விகல்ப சமாதி எல்லாம் பண்ணினா கூட தேவியே தனக்கு குழந்தையா வருதுங்கிறது 100 ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. असम्भाव्यं जन्मशतैः तत्पितृत्वं मम अनगे अश्वमेधानि पुण्यैः वा तत्समाधिजैः. अद्य प्रपञ्चे कीर्तिः स्यात् जगन्माता सुता अभवत् अहो हिमालयस्य अस्य धन्यः असौ भाग्यवान् इति. ஸோ பிரபஞ்சம் முழுவதிலும், ஸோ தேவியோட சிருஷ்டி பண்ண எல்லா உலகங்களிலும் அத்தியா இப்போது கீர்த்திகி சியாது, எனக்கு புகழ் கிடைக்க போகிறது, பயங்கரமான புகழ் கிடைக்க போகிறது. எல்லாரும் என்ன சொல்லுவா, ஜெகன்மாதா சுதாபவத்து, தேவியே அவனுக்கு பிள்ளை பொண்ணாக பிறந்துட்டாப்பா சொல்லுவா. இவன் இந்திரனுக்கு ஹிமவானுக்கு பிறந்துட்டா, தேவியே பிறந்துட்டாப்பா. அஹோ ஹிமாலயசியாசியா, இந்த ஹிமாலயா மவுண்டன்ஸுக்கு, இந்த ஹிமவானுக்கு எப்படிப்பட்ட பாக்கியவான் இவன் அப்படின்னு சொல்லுவாளாம். தன்யகாசௌ, இவன் ரொம்ப தன்யமானவன், தேவியே பிறந்திருக்கா, அப்படியெல்லாம் எனக்கு புகழ் கிடைக்க போகிறதும்மா அப்படின்னு சொல்கிறாரு ஹிமவான் தேவியை பார்த்து. अद्य प्रपञ्चे कीर्तिः स्यात् जगन्माता सुता अभवत् अहो हिमालयस्य अस्य धन्यः असौ भाग्यवान् इति. यस्याः तु जठरे सन्ति ब्रह्माण्डानां च कोडयः सा एव यस्य सुता जाता
कः वा स्यात् तत्समो भुवि எவனுடைய அந்த ஜட்டரை வயிற்றில் பிரம்மாண்டானாம் கோடையகான கோடி 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 பிரம்மாண்டங்கள் எல்லாம் யாருடைய வயிற்றில் இருக்கிறது? ஆதிபராசக்தி எல்லாத்தையும் தன் வயிற்றில் வச்சுட்டு இருக்கான், அண்ட கோடிகளை. அப்படிப்பட்ட தேவி சாயேவ எஸ்ய சுதா ஜாதா, அவளே இவனுக்கு ஒரு பெண்ணாக பிறக்கிறார் என்றால் ககவாசியா தத் சமக பூமி, அவனுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தன் பூமியில் சொல்ல முடியுமா? அண்டாண்ட கோடிகளுக்கெல்லாம் தலைவியாக்கக்கூடிய தேவியை இவனோட வீட்டுக்கு வரப்போறான்னு சொன்னால் அவருடைய பாக்கியம் எப்பேரோட பாக்கியம்னு இப்படி எல்லாம் சொல்லுவான் மக்கள் எல்லாம். எஸ்யாஹா தூன்னு பிரிக்கணும், எவளுடைய. न जाने अस्मत्पितॄणां किं स्थानं स्यात् निर्मितं परम् एतादृशानां वासाय येषां वंशे अस्ति मादृशः. ஸோ ஏஷாம் வம்சே அஸ்தி மாதൃஷக, மாதൃஷன் என்ன போல ஆர்டினரி பீப்புள். ஸோ இந்த மாதிரி இப்போ எனக்கு இப்போ பேர் விட பாக்கியம் கிடச்சிடுத்து. இந்த மாதிரி என்னுடைய வம்சத்தில் முன்னாடி பிறந்தார் மூத்தோர்கள்லாம் இருக்கா இல்லையா? ஸோ அஸ்மத் பித்ருணாம், எங்களுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாம் ஏதாதிருஷானாம் வாசாய, இவர்களுடைய இந்த என்னுடைய முன்னோர்களுடைய வாசம் எங்கே தான் இருக்க போகிறதோ தெரியலையே, இப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடச்சுட்டே அப்படி ஆனந்தத்தில் திளைச்சிட்டு இருக்கான்னு ஹிமவான். ஸோ என்னுடைய பித்ருக்கள் எல்லாம் அஸ்மத் பித்ருணாம் ஏதாதிருஷானாம் வாசாய, இவர்கள் வசிப்பதற்காக கிம் ஸ்தானம் சியாத் நிர்மிதாம் பரம், எப்படிப்பட்ட உயர்ந்த லோகங்கள் அவர்களுக்கு கிடைக்க போகிறதோ தெரியலையே, இப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடச்சுட்டே அப்படிங்கிற. किं स्थानं स्यात् निर्मितं परम् एतादृशानां वासाय येषां वंशे अस्ति मादृशः. इदं यथा च दत्तं मे कृपया प्रेमपूर्णया सर्ववेदान्तसिद्धं च त्वद्रूपं ब्रूहि मे तथा. ஸோ இதம் எதாச்ச தத்தம் மே கிருப்பையா, நான் ஏதாவது தானம் பண்ணியிருக்கேன், நான் ஏதாச்சும் மே தத்தம் கிருப்பையா பிரேம பூர்ணியா, தத்தம்னா கொடுக்கப்பட்டது. ஸோ எனக்கு இவ்வாறு பிரேம பூர்ணையா, அன்போடு கூட பூர்ணமான பிரேமத்தினால எனக்கு எது கொடுக்கப்பட்டதோ, தொத்ரூபம் சர்வ வேதாந்த சித்தம், நீ இப்போ எனக்கே மகளாக வரப்போதே, அப்படிப்பட்ட உன்னுடைய ரூபம் எப்படிப்பட்டது? சர்வ வேதாந்த சித்தம் அப்படின்னா வேதத்தோட அந்தங்கிறது உபனிஷதங்கள். ஸோ உபனிஷதங்களால் சொல்லப்பட்டிருக்கிற உன்னுடைய ரூபத்தை பற்றி ததா மே ப்ரூஹி, நீ இப்போ எனக்கு சொல்லு. நீயே எனக்கு மகளாக வரப்போகிறேன்னு உன்னை பற்றி எனக்கு கொஞ்சமாக தெரிய வேண்டாமா? அதனால வேதாந்தமான உபனிஷதங்களில் உன்னை பற்றி என்ன சொல்லியிருக்கோ அதை எனக்கு சொல்லுன்னு கேட்குறாரு ஹிமவான். योगं च भक्ति सहितं ज्ञानं च श्रुति सम्मतं वदस्व परम ईशानी त्वमेव अहं यतः भवेः. ஸோ பக்தி சகிதம் யோகம் ச, அதாவது பக்தியோடு கூடிய யோகமாகப்பட்டது, யோகாபியாசம் இல்லை. ஞானம் ச ஸ்ருதி சம்மதம், ஸோ அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், எந்த யோகம்னா எடுத்துக்கலாம். அது எல்லாம் எந்த யோகம் பண்ணாலும் பக்தியோடு கூட இருக்கணும். அப்புறம் ஸ்ருதி சம்மதம் ஞானம், ஸ்ருதி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேத ஞானம், அந்த வேத அறிவு, அதையும் சொல்லுவோம். பதஸ்வ பரமேஷானி, பரமேஸ்வருடைய மனைவியே நீ எனக்கு அதை சொல்லணும். பதஸ்வ, நீங்கள் சொல்லுங்கள். யதக தொமேவ அகம்பவேகே, அதாவது உன்னையே நான் அடைவேன். அதாவது என்ன அர்த்தம்? எனக்கு குழந்தையா நீ வரப்போறை, அப்போ நானும் நீயும் அப்பாங்கிற ஒரு ஸ்தானம், எப்பேற்பட உயர்ந்த ஸ்தானம். அதனால தொமேவ, உன்னையே நான், அகம்பவேகே வில் கெட்டு, பவேகேன்னா நான் அடைவேன்னு அர்த்தம். இங்கே பவேகே பவத்தின்னா ஆகிறது, பவேகேன்னா ஃபியூச்சர் டென்ஸ், ஐ வில் கெட். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியணும், உன்னை பற்றி ஃபுல்லாக தெரியணும். ஸ்ருதி எப்படி சொல்லியிருக்கோ அந்த ஞானம் எனக்கு வேணும், பக்தியோடு கூடிய யோகம் எனக்கு தெரியணும், இதெல்லாம் எனக்கு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு இப்போ ஹிமவான். இந்த அடுத்த சாப்டரில் தான் தேவி சொல்ல போகிறாள், அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி புரியறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யோகம் ச பக்தி சஹிதம் ஞானம் ச ஸ்ருதி சம்மதம் வதஸ்வ பரம ஈசானி त्वमेव अहं यतः भवेः. व्यासोवाच
इति तस्य वचः श्रुत्वा प्रसन्नमुखपङ्कजा वक्तुम् आरभत अम्बासा रहस्यं श्रुतिगूहितम्. இந்த வார்த்தையை கேட்டு தஸ்ய வச்சக அவனுடைய வார்த்தையை கேட்ட பிரசன்ன முக பங்கஜா முகமெல்லாம் ரொம்ப பங்கஜ முகம் தாமரை முகம் வந்து அப்படி பிரசன்னமாக இருக்குது தேவியோடு. அம்பா வக்தும் ஆரம்பத்தை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஹிமவானை பார்த்து தேவி பேச போகிறா. இது எப்போ ஏற்பட்டதுன்னா ஸ்ருதி கூஹிதம் ரகசியம், ஸ்ருதியிலே மறைக்கப்பட்ட ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட ஹிமவானுக்கு சொல்ல ஆரம்பித்தாள். व्यासोवाच इति तस्य वचः श्रुत्वा प्रसन्नमुखपङ्कजा वक्तुम् आरभत अम्बासा रहस्यं श्रुतिगुप्तम्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे विमालयगृहे पार्वती जन्म विषये देवान् प्रतिदेवी घटनं वर्णनं नाम एकत्रिंशोऽध्यायः. सर्वं कृष्णार्पणमस्तु. अथ द्वात्रिंशोऽध्यायः. देवी उवाच शृण्वन्तु निर्जराः सर्वे व्याहरन्त्यावतो मम यस्य श्रवणमात्रेण मद्रूपत्वं பிரபத்யதே. தேவி சொல்றா, தேவர்களை கேளுங்கள், நிர்ஜராக சுண்வந்து, தேவர்களை கேளுங்கள், சர்வே எல்லாரும் கேளுங்க, வியாகரந்தியா வச்சோ மம, நான் சொல்ற வார்த்தை வியாகரணம்னு சொல்றதுங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள். எஸ்ய ஸ்ரவண மாத்திரனை, எதை கேட்பதாலேயே மத் ரூபத்துவம், என்னுடைய ரூபத்தை அடைவீர்கள். சாரூபியம், 4 விதமான பகவான் அடையிறதுக்கு 4 விதமான வழி இருக்கு இல்லையா? சாரூபியம், சாலோக்கியம், சாமீபியம், சாயுஜ்யம், 4 விதம். அதில் சாரூபியம் ஒன்று. ஸோ என்ன மாதிரியே நீங்கள் ஆவீர்கள், நீங்களும் ஒரு துர்கா தேவியாக ஆயிடுவீர்கள். அந்த ஒரு இந்த விஷயத்தை தெரிஞ்சினாலே என்னுடைய சாரூபியத்தை அடைவீர்கள்னு சொல்கிறா தேவி. தேவி உவாச்ச ஸ்ருண்வந்து நிர்ஜராः सर्वे व्याहरन्त्यावचो मम यस्य श्रवणमात्रेण मद्रूपत्वं பிரபுத்தியத்தேன்னு போட்டிருக்கா. சரி, 2 பிரபுத்தியத்தைன்னா நன்றாக அறிவீர்கள்ங்கிறது சரிப்படலை அந்த இடத்துல. பிரபத்தியத்தை தான் கரெக்டு. பிரபத்தியன்னா அடையிறது. இது அது சாரூபியத்தை என்னத்தை புரிஞ்சுக்கிறது, அடையிறது தானே வேணும் நம்மளுக்கு. பிரபத்தியத்தை தான் கரெக்டு. யா யா अहमेव आसपूर्वं तु न अन्यत् किञ्चित् न गादिप तदा आत्मरूपं चित्संवित् परब्रह्म एकनामकम्. நாம் ஒருத்தி தான் முன்னாடி இந்த அகமேவ ஆசம், இது ஞாபகம் வருது. அகமேவ ஆசம் அக்ரே அப்படின்னு பாகவதத்திலே வருது. நான் சதுஸ்லோகி பாகவதம்னு முதல்ல சொல்லுவா இல்லையா? சதுஸ்லோகி பாகவத்தில் அகமேவ ஆசம் அக்ரே அப்படி தான் வருது. நான் மட்டும்தான் முன்னாடி இருந்தேன், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் அந்த ஸ்லோகம். அதே தான் இங்கே சொல்கிறான். அகமேவ ஆசபூர்வம், நான் மட்டும்தான் இருந்தேன், வேறு எதுவுமே கிடையாது. த ஒன்லி ஒன். ஸோ நான் அந்நத் கிஞ்சித், வேறு எதுவுமே இல்லைப்பா. நகாதிபன்னு ஹிமவான் அப்படின்னு அர்த்தம். நகனா மலை, மலை அரசனே, ஹிமவானே. ததா ஆத்ம ரூபம், என்னுடைய ரூபம். சித்து, என்னுடைய அந்த ரூபத்துக்கு என்னெல்லாம் பேர் சொல்கிறேன் இப்போ. சித்துன்னு என்னுடைய ரூபத்துக்கு பேர். சம்பித்து, ஞானம்ங்கிற ஒரு பேர். பரபிரம்மன்னு சொல்லி என்னுடைய ஒரு பேர். ஏகம், நான் ஒருத்தி, ஒன்றே ஒன்று. இப்படியெல்லாம் பெயர்கள், நாமகம், இப்படிப்பட்ட பெயரோடு நான் ஒன்றே ஆக இருந்தேன். अहम् एव आसपूर्वं तु न अन्यत् किञ्चित् न गादिप तदात्मरूपं चित्संवित् परब्रह्म एकं नामकम्. अप्रत्यक्षम् अनिर्देश्यम् अनौपम्यम् अनामयम् तस्य काचित् स्वतः सिद्धा सिद्धिर्माया इति विश्रुता. சக்திஹி மாயா இது விஸ்ருதா. மாயா இது விஸ்ருதா. ஓகே. அப்பிரதர்க்கியம்னா தர்க்கம் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. ஸோ தேவியை தர்க்கத்தினால புரிஞ்சுக்க முடியாது. நிர்தேஷம், சுட்டி காட்ட முடியாது. இன்னார் இனியார் இந்த கேரக்டர்லாம் உண்டு தேவிக்கு அப்படின்லாம் ஒரு கடவுளை பார்த்து யூ கேனாட் டிஃபைன். ஸோ நிர்தேஷம் பண்ணுறது சுட்டி காட்ட முடியாது. இதுன்னு அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் 1 2 போட்டு இந்த மாதிரி இந்த டெஃபினிஷன்களோட தேவியெல்லாம் அடக்க முடியாது. உபமியம், ஊமையாக வேறு ஏதாவது ஊமையை காட்டலாம் சொன்னா ஒப்பு ஊமை இல்லாதவள், யாரையுமே உபமானமாக சொல்லவே முடியாது, உவமைக்கு அப்பாற்பட்டவள்.
அனாமயம்னு சொன்னால் நோயின்மைன்னு ஜென்ரலாக சொல்லிடுவோம். இங்கே குறையற்றவள், எந்த குறையுமே இல்லாதவள், அனகான்னு அர்த்தம். அனாமயம் அப்போ நோய் இல்லாதவள்னு சொல்லும்போது குறையற்றவள். தஸ்ய காச்சித் ஸ்வதக சித்தா, அதாவது அந்த பகவதி, அந்த தேவி இருக்கா இல்லையா புவனேஸ்வரி. ஸோ ஸ்வதக சித்தா சக்தி, அவளுக்கிட்டே ஒரு சக்தி வருது, அவளுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது. அந்த ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய அவள்கிட்டே ஒரு சக்தி வெளிப்படுறது. அந்த சக்தியின் பெயர் மாயா. அந்த மாயை தான் அது அவளுடைய அந்த உள்ளுக்குள்ளேருந்து கிளம்புற சக்தியாக இருக்கிறாள். இது விஸ்ருதா, இன்று எல்லாருமே விஸ்ருதான புகழப்படுபவள்னு சொல்லலாம், இல்லாட்டினா நன்றாக கேட்கப்பட்டவள். எல்லாருக்கும் மாயா 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 சக்தி மாயா சக்தின்னு ஓரளவு புரியுறது. ஸோ அந்த பகவதியிட்டிருந்துமே இன்னது இப்படி இதுன்னு எல்லாம் கேரக்டரைஸ் பண்ண முடியாத அந்த தேவியிடமிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது, அதுக்கு மாயா என்று பெயர். அக்ரதத்யம் அநிர்தேஷ்யம் அனௌபம்யம் அநாமயம் தஸ்ய காச்சித் ஸ்வதஹ சித்தா சக்திஹி மாயா இதி விஸ்ருதா. ந சதி சா ந அசதி சா ந உபயாத்மா விரோததः ஏதத் விலக்ஷணா காச்சித் வஸ்துபூதா அஸ்தி சர்வதா. அந்த மாயா இருக்கா இல்லையா, அவள் ந சதி, சத்தின்னா இருக்குன்னு சொல்ல முடியாது, இருப்பு. சத்தின்னா சத்து. ஸோ அதுக்கு உண்மையான ஒரு இருப்பு என்பது இல்லை. சரி, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அப்போது அதாவது மாயங்கிறதே ஒரு மித்யா, அது வந்து மோகத்தில் ஆட்டி வைக்கும். அது எப்படி இருக்கா இல்லையா இது சொல்லவே முடியாது. ந உபயாத்மா, நைதர் ஆஃப் த டூன்ற, இருக்குங்கிறதும் இல்லை இல்லைங்கிறதும் இல்லை. இதெல்லாம் ஒரு மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான். மாயங்கிறது இருக்கா இல்லை, இல்லையா இருக்குது, இப்படி தான் பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி ரெண்டுமே சொல்ல முடியாதுன்ட்டா. விரோதத்தக ஒன்று இது இருந்தால் இருக்குன்னு இல்லை சொல்ல முடியாது, இல்லைன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் அந்த மாயையை யாராலையும் டிஃபைன் பண்ணி இப்படின்னு எல்லாம் அறிஞ்சிக்கலாம் முடியாது. ஏதத் விலக்ஷணா, ரொம்ப விலக்ஷணமான ரூபம் அந்த சக்தி ஆகப்பட்டது. ஒரு லக்ஷணத்துக்குள்ள ஒரு கண்ட்ரோல் பண்ணி இதுதான் லக்ஷணம், மாயையோட லக்ஷணம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒன்று சொல்கிறா. அந்த லக்ஷணத்தை சொல்லும்போது, மாயாவோட லக்ஷணம் சொல்லும்போது விட்சேப ரூபம், அப்புறம் வெளிப்பட்ட ரூபம்னு சொல்கிறான். விட்சேபம்ங்கிறது வெளிப்பட்ட ரூபம். ஆவரண சக்தி, ரெண்டு லட்சணத்தை மாயைக்கு பொருத்தி சொல்கிறா. பிரவச்சன கர்த்தாக்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, சாஸ்திரத்துலேருந்து பார்த்து சொல்கிறாவா. என்ன சக்தினா ஆவரண சக்தி இருக்குது மாயைக்கு, அப்புறம் விட்சேப சக்தி இருக்குதுன்னு சொல்கிறா. ஆவரண சக்தின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துங்கக்கூடிய அந்த ஆத்மாவை, அந்த சித்ஸ்வரூபியை மறைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது அந்த மாயைக்கு. ஆவரணம் மூடி போட்டு திரை போட்டு மறைச்சு விடுறது மாயை. அந்த தேவியை பார்க்க முடியல, அதனால தான் வெளியிலே போயிட்டு இருக்கு மனசு, உள்ளே பார்க்க முடியல. இங்கே திரை உட்காந்துருக்கு, இந்த அஜ்ஞானங்கிற திரை, அதுதான் மாயா. அது வந்து அதோடைய அது ஆவரண சக்தின்றா. விட்சேப சக்தின்னு வெளியில் அழகாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறது, உலகம் இல்லாத உலகத்தை படம் பிடிச்சி காட்டுறது இந்த மாயா சக்தி. அதோடைய விட்சேப சக்தின்னு சொல்கிறான், வெளிப்பட்ட காட்டக்கூடிய தன்மை. இதெல்லாம் லட்சணம் சொன்னால் கூட இங்கே என்ன சொல்கிறான், அதுக்கு இருப்பு என்பது கிடையாது, இல்லை என்பது இல்லை, இதெல்லாம் சொல்லிவிடுறான். விலட்சணமாக இருக்கிறது. காச்சித் வஸ்துபூதா அஸ்தி சர்வதா, அதாவது ஏதோ ஒரு வஸ்துபூதா, ஏதோ ஒரு வஸ்துவாக. காட்சித்தினது விவரிக்க முடியாது, சொல்ல முடியாது இந்த மாயையை, ஆனால் இருக்குது. ஸோ பூதா அஸ்தி சர்வதா, ஆல்வேஸ் அந்த மாயை இருக்கிறது. மாயைங்கிறது ஆல்வேஸ் இருக்குது. அந்த மாயானது மூலப்பிரகிருத்தின்னு சொல்கிறோம். மூலப்பிரகிருத்தின்னு என்ன சொல்கிறோம், பகவானுடைய சக்தின்னு சொல்கிறோம். பகவானுடைய பவர்னு சொல்லும்போது பகவான் சத்துன்னு சொன்னால் பகவானுடைய சக்தியும் சத்து. அதனால பகவானையும் மாயையும் பிரிக்க முடியாது. அதனால ஏதோ ஒரு வஸ்து, அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தோட வஸ்து அப்படின்னு சொல்லும்போது மாயைங்கிறது ஒரு வஸ்துபூதமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறா தேவிங்க. சொல்லுங்கப்பா ருக்மிணி மாமியா. கண்ணதாசன் கூட पावकस्य उष्णता इव इयम् उष्ण अंशोः इव दीतिः चन्द्रस्य चन्द्रिका इव इयं मम इयं सहजा ध्रुवा. அதாவது நெருப்பும் சூடும் ஒட்டி தான் இருக்கும். நெருப்புலேருந்து சூடை பிரிக்க முடியாது. ஸோ பகவான்லேருந்து மாயை பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ பாவகசிய உஷ்ணதா இவ, நெருப்பு, பாவகன்னா நெருப்பு, நெருப்பில் சூடு என்பது எப்போதும் கூடியே இருக்க மாதிரியும் இயம் இவள் உஷ்ண அம்சோகோ தீதிதிகி இவ. உஷ்ண அம்சம் யார், சூரியன். உஷ்ணமய அம்சமாக கிரணங்கள், அம்சன கிரணம்.
சூடான கிரணங்கள், அது ஒளி, தீதிதி அந்த கிரணங்களோட ஒளி. ஸோ கிரணம் அந்த ஒளி அதிலிருந்து சூரியன்லேருந்து பிரிக்க முடியாது, அது கூடயே இருக்கும். அது மாதிரி சந்திரசிய சந்திரிகா இவ, சந்திரனிலிருந்து வெளிப்படக்கூடிய கிரணங்களும் சந்திரனையும் பிரிக்க முடியாதது போல மம இயம் சகஜா, என் கூடயே உள்ளவள், என்னையும் அவனை பிரிக்க முடியாதுன்றா தேவி. என்ன சொல்றா? இந்த மாயையும் என்னையும் பிரிக்க முடியாது. சகஜா கூட பிறந்தவள், துருவா நிச்சயமானவள். நான் எப்படி நிச்சயமா இருக்கேனோ அவளும் துருவமா நிச்சயமா இருக்கக்கூடியவள். तस्यां कर्माणि जीवानां जीवाः कालाश्च सञ्चरे अभेदेन विलीनाः स्युः सुषुप्तौ व्यवहारवत्. व्यवहारवत्. ஓகே. ஸோ ஜீவானாம் கர்மாணி ஜீவாகா கலாஷ்ட தஸ்யாம், அதாவது மக்கள் ஜீவர்கள் எல்லாம், ஜீவர் ஜந்துக்கள்லாம் வந்துட்டு இவருடைய கர்மங்கள் எல்லாம் அந்த மாயைக்கு தான் அடக்கம். ஏன்னா மாயை தூண்டுறது காரியம் பண்ணிட்டு இருக்காவா. ஸோ தஸ்யாம் அவள்கிட்ட தான் ஜீவாகா கலாஷா. ஸோ ஜீவர்களுடைய கலைகள், வளர்ச்சி, தேய்பிறை, வளர்தல், இந்த மாதிரி கலைகள்லாம் இருக்கு இல்லையா, மனிதர்களுடைய உயர்வு தாழ்வு, அவர்கள் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையில் வளர்றது, மேன்மை கீழ்மை எல்லாமே தஸ்யாம் அவளிடம் ஒடுங்கி விடுகிறது. எல்லாம் மாயையினால், அந்த மாயைக்கு உட்பட்டு மாயை தான் 3 குணங்களாக பரிணமித்து அந்த குணங்கள் வேலையை பண்ண வைக்கிறது, மனிதர்கள்லாம் வேலை பண்ணுறா. அதனால எல்லாமே அவளிடத்தில் தான். ஸோ விவகாரவத்து சஞ்சரை, அது விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. விவகாரம் மாயை தான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. இந்த மக்கள் மூலமாக அதோட வியாபாரம் தான் நடந்துட்டு இருக்கு. சஞ்சரை அது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சுஷுப்தவ், அதே இது டீப் ஸ்லீப்பில், சுஷுப்தி நிலைமையில் தூங்குற அந்த டீப் ஸ்லீப்பில் அபேதேன விலீனாகா சிஹு, இந்த மாயை அப்படியே பேதம் இல்லாமல் மறைந்து விடுகிறது. அந்த டீப் ஸ்லீப்பில் எந்த காரியமாக நடக்கிறதா, எதாவது நடக்கிறதா, ஒன்றுமே நடக்காது. ஸோ அது தான் வேறில்லை, இந்த ஜீவர்கள் வேறில்லைங்கிற மாதிரி அப்படியே லயமாயிடுறது, இந்த ஆத்மாவில் போய் லயமாயிடுறது. அப்போ அந்த மாயைக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு தேவி சொல்கிறா. இப்போ நம்ம பார்த்தோம்னா சத்தியமே 3 விதமாக சொல்கிறோம். நம்ம பாரமார்த்திக சத்தியம் சொன்னால் பரமார்த்தமான, அதுக்கு மேலே சத்தியமே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சத்தியம், அது பிரம்மம், அது பகவான். ஸோ அடுத்தது பார்த்தா ஆபாச சத்தியம் சொல்கிறோம். ஆபாசம்னா தோன்றுறது, எல்லாம் வெளிப்பொறிந்து அப்படியே உலகமாக பரிணமித்து அதுவும் சத்தியமாக இருக்குது. ஏன்? நமக்குள்ள அஜ்ஞானம் இருக்கிறனால அது உண்மையாக தெரியுது. ஸோ அதுவும் ஆபாச சத்தியம்னு சொல்கிறோம். ஆபாசம்னு தொடர்ந்து ஒளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தியமாக இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் இருக்குது. அது ஆபாச சத்தியம்னு பேர். ஆனால் அந்த ஆபாச சத்தியமெல்லாம் போய் எப்போ மறையும்னு சொன்னால் ஞானம் வந்தோடனே போயிடும். ஞானம் இல்லாத வரைக்கும் அது நல்ல சத்தியமாக தான் இருக்கும், அது உண்மையாகவே இருக்கும். அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தா வியாவகாரிக சத்தியம்னு சொல்கிறோம். அந்த சத்தியத்தில் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமே நம்மளாம், இது உண்மை நினச்சிட்டு எல்லா வியாபாரமும் நடக்கிறது, இங்கே உலகத்தில் வியாபாரம் நடக்கிறது, அதுக்கு பேர் வியாவகாரிக சத்தியம். இப்படி பாரமார்த்திக சத்தியம் தி அல்டிமேட். அதுக்கப்புறம் தான் அது கீழே வருது ஆபாச சத்தியம், உலகமாக விராட வடிவமாக வருது. அதுக்கு கீழே விவகாரம் பண்ணுற உலகமாக வருது. இப்படி இந்த சத்தியத்தில், இந்த விவகாரத்தில் தூண்டப்படுறது எது? மாயினால தூண்டப்படுகிறோம்னு சொல்கிறான். ராதே கிருஷ்ணா. தஸ்யாம் கர்மாணி ஜீவானாம் ஜீவாஹ காலாஷ்ச சஞ்சரே அபேதேன விலீனாஹ ஸ்யுஹு சுஷுப்தௌ யவஹாரவத். स्वशक्तेश्च समायोगात् अहं बीजात्मदां गता स्व आधार आवरणात् तस्याः दोषत्वं च समागतम्. ஸ்வசக்தேகே சமாயோகாத், அதாவது தன்னுடைய சக்திகளுடைய அந்த யோகம்னு சேர்க்கை. ஸோ அந்த சக்தியோடு சேர்ந்ததுனால பீஜ ஆத்மதாம் கதா. இங்கே இந்த இடத்துல ஆத்மாங்கிறதுக்கு உடல்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஆத்மாங்கிறதுக்கு அர்த்தம் உடல். ஸோ பீஜ ஆத்மதாம்னு, பீஜம் யார்? எல்லாத்துக்கும் பீஜம் பரம புருஷன். ஸோ அந்த பரம புருஷனுக்கு நான் உடலாக ஆனேன் சொல்கிறான் தேவி. பகவான் புருஷன்னு சொன்னால் அந்த மாயைங்கிறது அவருடைய உடலாக. ஸோ தன்னுடைய சக்தியினால் சமயோகாத், அந்த சேர்க்கையினால் அந்த பீஜனுக்கு, அந்த புருஷனுக்கு ஆத்மதாம் கதா, நான் அவனுக்கு உடல் ரூபமாக அவனோடு சேர்ந்துட்டேன். ஸ்வ ஆதார ஆவரணாத்து. ஸோ ஆதாரம் என்னது? இந்த புருஷன் பீஜம்ங்கிறது ஆதாரம்.
அந்த ஆதாரத்தை மூடுறது, இந்த புருஷனையே மூடுறது இந்த மாயை. உடல் வந்து நம்மளை ஆத்மாவை மறைக்கிறது, உள்ள ஆத்மா இருக்குன்றோம். இந்த ஆத்மா வந்து தான் உடலை பிரகாசிக்க வைக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், உடலுக்குள்ள ஆத்மா இருக்குன்னு சொல்கிறோம். அது நம்மளுடைய அஞ்ஞானத்தினால அப்படி சொல்கிறோம் நம்ம. ஸோ அது மாதிரி அந்த தன்னுடைய ஆதாரம், இந்த மாயை தோன்றதுக்கு ஆதாரமே அந்த பகவான் புருஷன் பீஜம்னு இருக்கும் பொழுது அந்த ஆதாரத்தையே மறைப்பது ஆவரணம், அதை மூடுவதால் தஸ்யாக தோஷத்துவம், அது ஒரு தோஷம் இல்லையா? தனக்கு ஆதாரமாக இருந்த புருஷனையே மறைக்கிறது ஒரு தோஷம். அது வந்து அந்த அஜ்ஞானம்ங்கிற பேரை அடையிறது. அப்போ தான் அந்த மாயை வந்து அஜ்ஞானமாக மாறுறது. தஸ்யாக தோஷத்துவம் ச சமாகதம், அதுக்கு அந்த அஜ்ஞானம் ஏற்பட்டு விட்டது. தன்னை படைத்த தன்னுடைய அந்த ஆதாரமான அந்த பீஜ புருஷனையை மறைப்பதால அந்த தோஷம், அந்த அஜ்ஞானம் அது கூட சேர்ந்து விட்டது. அகம் பீஜ ஆத்மதாம் கதா ஸ்வ ஆதார ஆவரணாத் தஸ்யாஹ தோஷத்வம் ச சமாகதம். चैतन्यस्य समायोगात् निमित्तत्वं च कथ्यते प्रपञ्च परिणामाच्च समवायित्वम् उच्यते. இப்போ கவனிச்சோம்னா தேவி வந்து அதனுடையன்றா, அவ தான் பேசுகிறா, என்னுடையன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா தேவி மாயைக்கு கட்டுப்பட்டவள் கிடையாது, என்னுடைய ஒரு அம்சம் அந்த சக்தின்றா. எப்படி சூரியனுடைய கிரணங்களோ, எப்படி சூரியனுடைய ஒளியோ, அது மாதிரி இந்த ஒளி தான் மாயன்றா, நான் வேறுன்றா. ஸோ மாயை நான் இல்லைங்கிறத கிளீனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாயைக்கு அப்படின்னா அந்தங்கிற தஸ்யாம்ன்றா, அந்த மாயைக்கு தான் அந்த தோஷம் வருதுன்னு சொல்கிறா தேவி. பிகாஸ் ஷீ இஸ் பியாண்ட் தேட். ஸோ அந்த மாயை கூட அவள் மாயைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவள் என்ன சொல்கிறா, ஆதிபராசக்தி என்ன சொல்கிறா, மாயைங்கிறது அந்த என்னுடைய ஒரு அம்சமான ஒரு சக்தி தானே தவிர நான் அது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள்கிட்டருந்து வருது. ஸோ என்னுடைய ஒரு சக்தி தான் சொல்கிறா, ஆனால் நான் இல்லைங்கிறா. சைத்தன்யச சமாயோகாத், சைத்தன்யாரு இங்கே புருஷன். ஸோ அது கூட சேரும்போது நிமித்தத்துவம் ச கத்தியதே, எனக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. சைதன்யம் அந்த புருஷனோடு நான் சேரும்போது எனக்கு ஒரு பேர் கிடைக்கிறது, நிமித்த காரணம்னு சொல்லிவிடுறான். ஸோ அந்த புருஷன் வந்து உலகத்தை சிருஷ்டிக்கும் போது மாயையை எடுத்துக்கொண்டால்தான் உலக சிருஷ்டியே நடக்கிறதுன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால அதுக்கு நிமித்த காரணமாக நம்ம பாகவத்தில் பார்க்குறோம். சொன்னது நிமித்த காரணம், சககாரி காரணம் எதுவுமே கிடையாது, எல்லாமே பகவான்னுட்டோம். ஒரு குயவன் வந்து பானையை உண்டாக்குறோச்சே நிமித்த காரணமாக குயவன் இருக்கான். அந்த மெயினாக அந்த சக்கரம், அந்த தண்ணி கிண்ணி எல்லாம் வந்து சககாரி காரணமாக இருக்குது. அப்புறம் மண், மெயினாக களிமண் வேணும். அந்த களிமண் வந்து உபாதி காரணம் சொல்லுவோம். அது மெயினான அடுத்த காரணம். நிமித்த காரணத்துக்கு அப்புறம் உபாதி காரணம் வருது, அதுக்கப்புறம் சககாரி காரணம் வருது. அதெல்லாம் மிச்சம் மீதி இந்த சக்கரம், அந்த இது பேர் என்ன, தண்ணி விடுறது, தண்ணி தெளிக்கிறது, இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பகவான் சொல்கிறோம். இங்கே தேவி என்ன சொல்கிறா, அந்த புருஷனுக்கு கூட நான் சேர்ந்து அந்த மாயை சேரும்போது எனக்கு நிமித்த காரணம் அப்படின்னு என்ன சொல்கிறான், கத்தியத்தே அப்படி சொல்கிறா. பிரபஞ்ச பரிணாமாச்ச, அப்படி பிரபஞ்ச வடிவமாக ஆயிடுறது. பகவான் என்ன பண்ணுறார், இந்த நிமித்த காரணமான அந்த மாயை எடுத்துக்கொண்டு அப்படியே பிரபஞ்ச வடிவினராக ஆகிவிடுறார், விராட் ரூபமாக ஆயிடுறார் பகவானே. ஸோ அது மாறும்பொழுது சமவாயித்துவம் உச்சியதே. சமவாயித்துவம்னு சொன்னால் இது சமஞ்சசம் சொல்கிறது, அல்லது சககாரி காரணமாக. ஸோ பிரபஞ்சத்துக்கு உண்டாக்குறதுக்கு ஒரு சககாரியாக, துணைவியாக நான் இருக்கிறேன் என்று சககாரி காரணமாகவும் என்ன சொல்கிறார்கள். ஸோ இந்த மாயை தான் பகவானுக்கு நிமித்த காரணமாகவும் சககாரி காரணமாகவும் கூட நானே தான் அதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த உலகம் சிருஷ்டிப்பதற்குன்னு சொல்கிறாங்க. அது மாயா ரூபமான நான். நிமித்தத்வம் ச கத்யதே பிரபஞ்ச பரிணாமாச்ச சமவாயித்வம் உச்யதே. கேசித்தாம் தப இத்யாஹுः தமஹ கேசித் ஜடம் பரே ஞானம் மாயாம் பிரதானம் ச பிரகிருதிம் சக்திம் அபி அஜாம். சில பேர் தாம் அந்த மாயா சக்தியை தபா இத்யாஹுः தபசு என்று சொல்கிறார்கள். ஸோ தபஸ் என்ற பெயரோடு அந்த மாயை சொல்கிறா. சில பேர் ஜடம்னு சொல்கிறான். தமகா கேச்சி, சமகன ஒரு இருள் அஜ்ஞானம் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. ஜடம் பரே, ஜடம் பிரபஞ்சமே ஜடம், அந்த மாயையினால் உண்டாக்குறது ஜடம், அது அதனால் மாயை ஜடம் அப்படின்னு சில பேர் சொல்கிறோம். பரைனம் பிரத்தியார். ஞானம் மாயாம் பிரதானம் ச பிரகிருதி. ஸோ சில பேர் இப்படியெல்லாம் பெயர்கள் சொல்கிறா. தேவிக்கு பல பெயர்களாக ஒவ்வொருத்தர் சூட்டுறா. சில பேர் ஞானம்ன்றா, சில பேர் மாயேன்றா, சில பேர் பிரதான மூல பிரகிருதின்றா, சில பேர் பிரகிருதின்றா. பிரகிருதி பிரபஞ்சம்,
அப்புறம் சக்தி அப்படின்றா, அஜாம் பிறக்காதவள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி பல பேர் எனக்கு சூட்டியிருக்காப்பா, எனக்குன்னு சொல்லலை தேவி, அந்த மாயைக்கு. विमर्श इति तां प्राहुः शैवशास्त्रविशारदाः अविद्याम् इतरे प्राहुः वेदतत्त्वार्थचिन्तकाः. தாம் அவளை, இப்போ ஏற்பட்ட பெயர்கள்லாம் இருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாயையை சைவ சாஸ்திர விசாரதாக, அதாவது அந்த சாஸ்திர பண்டிதர்கள், ஸோ சிவனை பற்றிய அந்த அறிவுள்ள அந்த சாஸ்திர பண்டிதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விமர்ச அவளை விமர்சிக்கணும் அப்படின்னு, அவளை ஆராய்ந்து அறியணும். இந்த மாயை இது எங்கே இருக்குது, எனக்குள்ள இந்த மாயை எந்த இடத்துல இருக்குது, ஹூ அமை அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா மாயங்கிறது இல்லைன்னு புரிஞ்சுடும். அவ்வளோதான். விமர்சித்து அறியும்போது மாயை யார் இல்லையோ அதுதான் மாயைன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ உள்ளே போய் விமர்சித்து பார்த்தால் அதை அறியலாம், அது இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதுக்கு தான் பரீட்சை லோகான் கர்மச்சித்தான்னு வேதத்தில் இந்த வார்த்தை வருது. லோகான் கர்மச்சித்தான் பரீட்சைய, அதெல்லாம் அப்படி பரீட்சை பண்ணி தான் உலகம்னு ஒன்று இருக்கே, இது யார் மூலம் படைக்கப்பட்டது, இப்படியெல்லாம் பரீட்சை பண்ணி உள்ளே போனால் இது அம்படு போய்ங்கிறது புரியும்னு வேதம் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த சிவசாஸ்திர பண்டிதர்கள்லாம் அப்படி தான் சொல்கிறா. இதை அந்த மாயை தான் ஆராய்ந்து அறியணும். மாயைன்னா மாயா உலகம் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறியணும். இந்த மாயையான உடல் எல்லாமே மாயை தானே, அதெல்லாம் விமர்சித்து அறியணும். அவித்யாம் இதரே பிராகுகு, அப்படி அஜ்ஞானம் என்று இவளை சொல்கிறார்கள். யார்? இந்த மாயையை அவித்யா என்ற பெயரோடு சொல்கிறார்கள். வேத தத்துவார்த்த சிந்தகாக, வேத தத்துவத்தை அறிந்தவர்கள், அதை பற்றி விமர்சித்து ஆராயக்கூடியவர்களாம். சிந்தகாகன்னு கவலைப்படுறதுன்னு அர்த்தம் கிடையாது, சிந்திக்கக்கூடியவர்கள். ஸோ வேத தத்துவம், வேதம் எதை சொல்கிறது அப்படின்னு எல்லாம் யோசித்து பார்க்கக்கூடியவர்கள். இது அஜ்ஞானம், இதனால தான் வேத தத்துவமே நமக்கு தெரிய மாட்டேங்கிறதுன்னு சொல்லி முடிச்சுடுறான். விமர்சித்து ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக சொல்கிறா. அவித்யான்னு பேர், மாயான்னு பேர், இது ரெண்டு பேருமே ஒரே அர்த்தம். என்னென்னா அவித்யாங்கும் போது வியஷ்டி ரூபமாக பலரிடத்துல நம்மகிட்ட எல்லாம் வரும்போது அந்த மாயைக்கு பேர் அவித்யா. பிரம்மாட்ட இருக்கும்போது அது அவித்யா பேர் கிடையாது, பிரம்மாட்ட இருக்கும்போது அதுக்கு பேர் மாயா. மாயாங்கிறது பிரம்மா கண்ட்ரோல் பண்ணுவார். பிரம்மா கேன் கண்ட்ரோல் த மாயா. ஏன்னா அவருக்கு சிருஷ்டி ஒரு சாமர்த்தியம் இருக்குது. அப்போ ஏற்பட்ட புருஷன், ஏகப்பட்ட புண்ணியத்தை பண்ணின புருஷன், அதனால அவருக்கு மாயா கண்ட்ரோல் பண்ண முடியும் அவருக்கு. வேறஸ் அவித்யா ரூபமாக அந்த மாயை நம்மக்கிட்ட வரும்போது அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாயை நம்மளை மோகம் பண்ண வச்சு நம்ம காரியத்தில் தூண்டும். அந்த மாயை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பேர் அவித்யா. विमर्श इति तां प्राहुः शैवशास्त्रविशारदाः अविद्यान्वितरे प्राहुः वेदतत्त्वार्थचिन्तकाः. एवं नानाविधानि स्युः नामानि निगमादिषु तस्य जडत्वं दृश्यत्वात् ज्ञाननाशात् ततः असति. இப்படியாக ஏவம் இவ்வாறு நானாவிதானி சிவு நாமானி, எனக்கு பல பேர் இருக்குப்பா. தேவி சொல்கிறா, என்னோட மாயங்கிறதுக்கு என்னுடைய அந்த ஒரு சக்திக்கு பல பேர்கள் இருக்குது. நாமானி சிஹு இருக்குது. நிகமாதிஷு வேதங்கள் பல பேரில் அவித்யான்றது மாயன்றது, அப்புறம் இது வேறெல்லாம் பேர், மாயா பிரதானம் பிரகிருதி சக்தி, ஏகப்பட்ட பேரை சொல்கிறது வேதமே சொல்கிறது. அதெல்லாம் தஸ்யாக ஜடத்துவம் திருஷ்யத்வாத், அந்த மாயைக்கு ஜடம்னு சொல்லும்போது அது பிரகிருதியாக பரிணமிக்கும் போது அந்த பேர் உலகமாக பிரகிருதியாக உலக வடிவமாக அது இது பிரகிருதியாக பரிணமிக்கும் போது அது ஜடமாக இருக்கிறது. ஏன்னா அது பார்க்க முடியுது. பார்க்கறது எல்லாமே அது சத்து கிடையாது, அசத்து. எதெல்லாம் பார்க்க முடியுறதோ அதெல்லாம் ஜடம். அதை வாட் எவர் இஸ் சீன் திருஷ்யத்வாத், பார்க்க முடியறதுனாலேயே அது பார்க்கக்கூடிய எல்லாமே ஜடத்வாத், திருஷ்யத்வாத் ஜடத்வம். ஓகே. ஞான நாஷாத், அதாவது ஞானம் இல்லை, தத்தோ அசதி. ஸோ ஞானம் இல்லை. ஞானம் வந்துருத்தானா இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிடும், இந்த பிரகிருதி எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிடும், இதெல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஞான நாசம் ஆயிடுத்து இங்கே இருக்கும்போது. பார்க்கறது அதனால தான், ஞானம் இல்லாததுனால தான் இந்த உலகமே கண்ணுக்கு தெரியுது. அப்படி தெரியறதுனாலேயே இதெல்லாம் இல்லாதது. வாட் எவர் இஸ் சீன், பார்க்கக்கூடியது எல்லாமே ஜடத்துவம்னு சொல்லிட்டா தேவி.
ஸோ அதனால அது அசதி, ஞானம் இல்லாததுனால இல்லாதது, அது பார்க்கப்படுகிறதுனாலேயே அது இல்லாதது. एवं नानाविधानि स्युः नामान्ये निगम आदिषु तस्याः जडत्वं दृश्यत्वात् ज्ञातिनाशात् ततो असति. ஞான நாஷாத் ததோ அசதி. ஓகே, நிகம ஆதிஷுன்னு படிக்கணும். நிகம் ஆதிஷு இல்லை, நிகம ஆதிஷு. चैतन्यस्य न दृश्यत्वं दृश्यत्वे जडमेव तत् स्वप्रकाशं च चैतन्यं न परेण प्रकाशितम्. சைத்தன்யத்தை பார்க்க முடியுமா? சித்தாக இருக்கக்கூடியதை யாராவது பார்க்க முடியுமா? அது பார்க்க முடியாது. அப்போவே தெரிஞ்சுக்கோ, இது பார்க்கவே முடியாது. திருஷ்யத்துவே ஜடமேவ தத்து. உன்னால் எப்போ பார்க்க முடியுறதோ அது இல்லாதது, அது அசத்து, அது ஜடம், ஜட பிரகிருதி. சைத்தன்யத்தை நீ பார்க்கவே முடியாது. ஸோ திருஷ்யத்துவே ஜடமேவ தத்து. எது பார்க்கப்படுகிறதோ, எந்த பிரபஞ்சம் பார்க்கப்படுகிறதோ அது ஜடம்தான். பார்க்கிற ஒரே காரணத்தினால. சைத்தன்யம் ச ஸ்வப்பிரகாசம். சைத்தன்யம் வந்து தானே தன்னை பிரகாசப்படுத்தி கொள்ளுகிறது. ஆனால் ஜடமானது பிரகாசம் பண்ண முடியாது. அதுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் லைட் வேணும். அப்போ தான் அது பிரகாசமாக தெரியும். ஸோ ந பரேண பிரகாசித்தம். இந்த ஜடமாகப்பட்ட உலகம் வேறு எதாலேயோ தான் பிரகாசிக்கப்பட வேண்டும். தனக்காக பிரகாசம் ஆக முடியாது. ஸோ பரேண பிரகாசம் சைத்தன்யம் பிறரால் பிரகாசிக்கப்படவில்லை. சொப்பிரகாசம் தானே தன்னை பிரகாசித்துக் கொள்கிறது. दृश्यत्वे जडमेव तत् स्वप्रकाशं च चैतन्यं न परेण प्रकाशितम्. अनवस्था दोषसत्वात् न स्वेन अपि प्रकाशितं कर्म कर्त्री विरोधः स्यात् तस्मात् तद् दीपवत् स्वयं. ஸோ அனவஸ்தாத், அவஸ்தை கிடையாதுன்னு என்னது? நிலையில்லாதது. தோஷ சத்வாத், அதாவது நிலையில்லாதது எதுவுமே தோஷம் இல்லையா? நிலையோடு இருக்கணும். ஒரு அவிகாரியாக இருக்கணும், நிலையாக இருக்கணும்னா அது சித்து. அப்போ இங்கே வந்து பிரபஞ்சம் வந்து நிலையற்றது இல்லையா? நிலையில்லாத அந்த தோஷம் வந்துடும். சைத்தன்யம் எப்போ ஒருக்க வந்து பிறரால் பிரகாசிக்கப்படுகிறதுன்னு சொன்னான்னா, அப்போ அந்த பிரகாசம் பிறத்தியோட பிரகாசம் அது மேலே விழலைன்னா அது பிரகாசம் இல்லாமல் ஆகிடும். ஸோ அப்போ அது நிலையாக இருக்காது, நிலையான பிரகாசம் இல்லைன்னு ஆகிடும் சித்துக்கு. அப்போது சித்தே எப்போ ஒருக்க வந்து பிரகாசிக்கலையோ, அனவஸ்தை நிலைமை, அப்படி இன்னொருத்தரால் பிரகாசிக்கணுங்கிற நிலைமை வந்தால் அதுக்கு வந்து நிலையற்றதுன்னு ஒரு தன்மை வந்துடும். அது ஒரு தோஷம். அந்த சித்துக்கு அது ஒரு தோஷமாக ஆகிவிடும். தோஷ சத்வாத், அந்த தோஷம் ஆகிவிடுறதுனாலையும் ஸ்வேன அப்படி பிரகாசித்தம். ஸோ தானே தன்னை பிரகாசித்துக் கொள்கிறது அப்படின்னு சொன்னால் அதுவும் தப்பு. நான் என்னை பிரகாசித்துக் கொள்கிறேன் கிடையாது, தானே பிரகாஷாது. ஸோ தாங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஆகும். பிரகாசிக்கிற உலகங்கிறது ரெண்டாவது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியும். அப்படி ரெண்டாக பார்த்தா சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்னு ரெண்டு ஐட்டம் ஆகிடும். அப்பவும் தப்பு, அதுவும் தோஷம். சித்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் தோஷம். ஸ்வேன அப்பி பிரகாசித்தம், தன்னால் பிரகாசிக்கப்படுகிறது இந்த உலகம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தோஷம். ஏன்னா கர்ம கர்த்திரி விரோதகான்னுட்டார். கர்த்தா வேறை, கர்மம் வேறை. ஸோ செய்பவன் ஒருத்தன் ஆயிடுறான், தேவின்னு ஒருத்தி இருக்கா, அவள் பிரகாசிக்கிறா இந்த உலகமாகான்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கர்த்தாவும் ஒன்று வந்துடுது, கர்மம்னு ஒன்று வந்துடுது. இது ரெண்டும் வேறை, விரோதம். கர்த்தாவே கர்மம் ஆக முடியாது. அது மாதிரி வரும்போது இதெல்லாமே தோஷம் ஆகிடும். சித்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தோஷம். விரோதக சியாத் தஸ்மாத், ஆகவே தத் தீபவத் ஸ்வயம், அது தானே தன்னை பிரகாசிச்சுக்கிறது அப்படித்தான் சொல்லணும். ஸ்வயம் பிரகாஷக அல்லது ஸ்வயம் தீபவத்து, தானே பிரகாஷம். பிரகாஷம் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைடு. இல்லை தான் வேறு சாமான பிரகாசிக்க வைக்கிறது, இப்படிலாம் பேசப்படாது. அப்போ அது பிரகாசம் தானே பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தான் தோஷம் இல்லாதது. அந்த சித்தோட டெஃபினிஷனை ஓரளவு இங்கே சொல்கிறாங்க. प्रकाशमानम् अन्येषां वासकं विद्धि पर्वत अत एव च नित्यत्वं सिद्ध संवित्ततनोर्मम. संवित् तनोः मम. ஸோ பிரகாசமானம்
அந்நேஷா, அதாவது தான் சுயம் பிரகாசமாக இருக்கிறது மட்டுமில்லை, மற்றவர்களை பிரகாசிக்க வைப்பதால் வாசகம், வாசகம்னு ஒளி, அதுவே ஒளி. வித்தி பர்வத, அதை ஒளி என்று அறிவாய் அப்படிங்கிறார். ஹிமவானே அதுவே ஒளின்னு புரிஞ்சுக்கோ, நீ அது தானே ஒளியாக இருக்குது, அந்த ஒளியில் மற்றதெல்லாம் வெளியில் தெரிகிறது, அவ்வளோதான். அதனால் அது ஒளி என்று அறிந்து கொள். அதையேவ ச நித்தியத்துவம், அப்படி இருக்கிறனால தான் அதுக்கு நித்தியமாக இருக்கக்கூடியது, அது இருப்பாக சத்தாக இருக்கக்கூடியது, நித்தியமாக இருக்கக்கூடியது. சித்த சம்பித்தனோஹோ மம, அதாவது சம்பித்து தனு, என்னுடைய உடம்பு ஆகப்பட்டது சம்பித்துன்னு சொல்லக்கூடியது ஞானம். ஸோ ஞானம்தான் பிரகாசம். ஸோ ஞான பிரகாசமாக நான் இருக்கிறேங்கிறான். சித்த சம்பித்து ஏற்கனவே இருக்கு, அடைந்த ஒரு சம்பித்து, அடைந்த ஞானத்தோடு நான் இருக்கிறேன், அந்த உடம்பு தான் என்னுடையது, அது நித்தியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறான். நித்தியத்துவம் மம, என்னுடைய, ஆல்வேஸ் நான் நித்தியமாக இருக்கக்கூடியவள், சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடியவள், ஞான ரூபியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகாசமானம் அன்யேஷா வாசகது வித்தி பர்வத அதயேவ ச நித்யத்வம் சித்த சம்வித் தனுஹோ மம. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்த்யாதோ திருஷ்யஸ்ய வியபிசாரதः संविदो व्यभिचारश्च न अनुभूतो अस्ति कर्हिचित्. ஸோ ஜாகிரத், நம்மளுக்கு 3 நிலைமை இருக்கு இல்லையா? விழிப்புணர்ச்சி, காலம்பரம் விழிச்சுட்டு இருக்கோம், ஜாகிரத் நிலைமை. அப்புறம் சொப்பன நிலைமை, ராத்திரி படுத்து தூக்கம் சொப்பனம் காண்ற நிலைமை. அது சுஷுப்தி, டீப் ஸ்லீப்பு, மனசும் அடங்கி போய்டுறது, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி அந்த முதலியவற்றில், ஆதவன முதலியவற்றில் திருஷ்யஸ்ய வியபிச்சாரத்தக, அதாவது திருஷ்யங்கிறது என்னது? அந்த ஞானம், அந்த ஆத்மா, அந்த ஞானம் இல்லை இல்லையா? வியபிச்சாரத்தகன்னு அது இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஆத்மாவே அறிய மாட்டேங்கிறோம். அது உள்ளே இருந்தால் கூட அந்த ஆத்மா தெரியப்படுறதில்லை, அறிய முடியறதில்லை. உள்ளுக்குள்ளே இந்த 3 நிலைமையிலையும் பார்த்தோம்னா, சுஷுப்தியில் கூட, அந்த டீப் ஸ்லீப்பில் கூட ஆத்மாங்கிறத யாரும் அறியல, நான்கிறது இருந்தாலும் தெரியல. ஸோ அது வியபிச்சாரத்தக, அந்த அனுபவம் இல்லை. சம்பிதக வியபிச்சாரஷ்ச, அதாவது ஞானம் இல்லை. சம்பித்துங்கிறது ஞானம், அந்த ஞானம் இல்லாததுனால, வியபிச்சாரம்னது அது இல்லாததுனால, அபாவம், இல்லாமை, அது இல்லாததுனால, ஞானம் இல்லாததுனால, ந அனுபூதக அஸ்தி கர்ஹிச்சித்து. ஸோ அந்த ஞானம் யாராலே அறியப்பட முடியாது, அதாவது என்னை யாரும் அறிய மாட்டார்கள்ங்கிறான். ஸோ தானே ஞானம்னுட்டா போன சாப்டரில் தூக்க 3 நிலைமையிலையும் இன்க்ளூடிங் சுசுப்தி, அந்த அனுபவம் இல்லாததுனால, அந்த ஆத்மா அனுபவமோ அல்லது அந்த ஞானத்தோட அனுபவமோ இல்லாததுனால யாருமே அறிய மாட்டார்கள். நான் அனுபூதக அஸ்தி, அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அஜ்ஞானம் மூடிடுறது, அதனால அந்த அனுபவம் இல்லை. जाग्रत् स्वप्न सुषुप्ति आदौ दृश्यस्य व्यभिचारतः संविदः व्यभिचारश्च न अनुभूतः अस्ति कर्हिचित्. यदि तस्यापि अनुभवः तर्हि इयं ये साक्षिणा येन आमा तर्हि अयं येन तर्हि अयम् येन साक्षिणा अनुभूतः स एव अत्र शिष्टाः संवित् वपुः पुरा. शिष्टः. ஸோ ஏன சாட்சினா, சாட்சி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சித் ஸ்வரூபி அல்லது உள்ளுக்குள்ள ஆத்மாவாக பிரகாசிக்கக்கூடிய அந்த ஸ்வரூபி, அந்த சாட்சி பூதத்தினால எதி ஒருவேளை தஸ்ய அப்பி அனுபவக, எனக்கு ஞானம் இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவித்தா கூட போகும். ஞானம் இல்லைங்கிறது கூட அனுபவிக்க தெரியல, நமக்கு ஞானம் இல்லைங்கிறது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஞானம் இல்லைங்கிறத தேவியோடைய ஒரு அனுகிரகத்தினால, அந்த சாட்சி வடிவமாக இருக்கக்கூடியவளால் அந்த அனுபவம் இருந்தால், ஸோ எனக்கு ஞானம் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுட்டா கூட தர்ஹி, அப்போது அயம் அனுபூதக, ஸோ ஒரு அனுபவிச்சுட்டேன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னது எனக்கு தெரியலேங்கிறத தெரிஞ்சுட்டா போகும். எனக்கு பகவானை தெரியலை, பகவானை என்னால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அது கூட தேவியோட அனுகிரகத்தினால், அந்த சாட்சியோட அனுகிரகத்தினால அது புரிஞ்சுட்டா கூட அது அனுபவித்த மாதிரி தான். இதுதான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்றா. அந்த அனுபவிச்சதுக்கப்புறம் பேச முடியாது. நீ என்ன அனுபவிச்சே கேட்டால் சொல்ல தெரியாது. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த சம்பித்து பப்புகுன்னு அந்த சித் வஸ்து, அந்த சித்தாக இருக்கக்கூடிய அந்த சம்பித் ஞான வடிவமான அந்த வஸ்து மட்டும்தான் மிஞ்சிருக்கோங்க.
அது ஏவாத்திர சிஷ்டக எப்போ ஒருக்க அதை புரிஞ்சாச்சோ, அந்த அனுபவம் தெரிஞ்சிருத்தோ, நான் ஞானம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல ஞானம் வந்துடும், ஒரு ஞானம் பிறக்கும். அது தேவியோட அனுகிரகத்தினால அந்த ஞானம் பிறக்கும். அதுதான் வாஸ்தவமான அனுபவம். அந்த அனுபவத்தை யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஞானம் மட்டுமே எஞ்சும், சிஷ்டகன மீதியாக நிற்கும். ஸோ அந்த ஞான வடிவமே மிச்சறதுனால அது யாராலும் சொல்ல முடியாதுன்னு தமிழ் சொல்லிட்டா. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. ஸோ முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, எனக்கு எதுவும் தெரியலன்னு புரிஞ்சுக்கணும். அந்த அனுபவம் வந்தாச்சானா அதுக்கப்புறம் அந்த ஞானம் தானே வந்து உட்காந்துக்குமா. எதுவும் தெரியல सर्वं जगदम्बार्पणमस्तु।